நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. மாணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருவம்பாவை. சிற்றம்பலம். ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதேவளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய். பாசம் பரஞ்சோதி என்பாய் நிலா பகல் நாம் பேசும் போதே போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்வாயா மாறேலோர் எம்பாவாய். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்தோன் கடை திறவாய் பத்துடையீசன் பலாடியீர் பாங்குடையீர் புத்தடியும் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டா கொள்ளாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். ஒள்ளித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே வெண்ணைக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு நீ யானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூரையில் துயிலோர் எம்பாவாய். மலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தார் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர் குன்வாய் திறவாய் உனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர் குந்தங்கோனை பாடலோர் எம்பாவாய். கோழி சிலம்ப அன்னை சிலவோ பல அமரர் உன்னர் கரியான்
ஒருவன் எரிஞ்சிறான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாயன்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதெல்லோமும் சொன்னோம் கேள்வேராய் இன்னம் தூயேலுரியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே தூயிலின் பரிசேலோர் எம்பாவாய் கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் எவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோர் எம்பாவாய் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பெண்ணை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியாட்டாள் பணிவோம் மாங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இளோங்கேலோர் எம்பாவாய் பாதாளம் ஏலினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் வெண்ணோரும் மண்ணும் தோதேதாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலந்தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஏதவன் வேர் ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் மொய்யாத்தடம் பொய்கை புக்கு முகேரென கையால் குடைந்து குடைந்தோன் கடல் பாடி ஐயா வழி அடியோம் வாண்டோங்கானாரல் போல் செய்யவெண்ணீராடி செல்வா சிறு மருங்குள் மையா தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்கொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் யமையலோர் எம்பாவாய் ஆத்த பிறவி துயர்கடனமாத்தாடும் தீர்த்தங்கள் தில்லை சிற்றம்பலத்தேயாடும் கூத்தன் இவானும் குவலயம் எல்லோமும் காத்தும் படைத்தும் கலந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பவார் கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் போர்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடலோர் எம்பாவாய் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தாள் பெண்ணும் மரவத்தாள் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றி செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் பூணல் பொங்க பங்கைய பூணல் பாய்ந்து ஆடலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பொன் கணல்லாட கோதை குழல்லாட வண்டின் குளாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம்
பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மாமா பாடி பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்களைதன் பாதந்திரம் பாடி ஆடலோர் எம்பாவாய் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் போவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் போவாம் நெடுந்தாரை கண்கணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் இன்னோரை தான் பணியாள் பேரறையர் திங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் யூவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகதாள் வாருருவ பூன்முனையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூண்டல் பாய்ந்து ஆடலோர் எம்பாவாய். நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. ஆன்மீக பெருமக்களே, நமது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் திருவம்பாவை விழா 3வது திருநாள் விழா இன்று. இந்த நல்ல நாளிலே திருவம்பாவை பாடல்களுக்கான விளக்க உரையை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பகுதியைச் சேர்ந்த சகோதரிகள் மிக அருமையாக தினமும் அவர்கள் திருக்கோயிலிலே தேவாரம், திருவாசகம் மற்றும் பல்வேறு பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருப்பார்கள். இன்று அவர்களை கௌரவிக்கும் முகமாக மேடையிலே அவர்களை ஏற்றி அவர்கள் திருவம்பாவை பாடல் பாட, ஏனென்றால் இன்று வரவேண்டிய அருமை சகோதரி உமா உலகநாதன் அவர்கள் நெல்லையப்பர் திருக்கோயிலே அவர்கள் தவிர்க்க முடியாமல் செல்ல வேண்டியதாகிவிட்டது. ஏன்ட்டா அவங்க ஒருத்தர் சொல்லி டேட் கொடுக்கும்போது 3ஆம் திருநாளில் போட்டுருங்க, 3லேருந்து 5க்குள்ளே போடுங்கன்னாங்க. அப்புறம் நம்ம இன்விடேஷன் அடித்து வர்றதுக்குள்ளே அவங்களுக்கு இது மாறிவிட்டது. இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க மற்றொரு நாள் வருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய அந்த திருவாசகத்திலிருந்து அந்த பாடல்கள் விளக்க உரை. இந்த பாடல்கள் எல்லோரும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்து சிவனடி கீழ் பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சிவபுராணத்திலே அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அப்பேற்பட்ட அந்த எந்த ஒரு பாட்டு இருந்தாலும் அதனுடைய பொருள் உணர்ந்து நாம் இறைவனை வணங்குகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையிலே மாணிக்கவாசகர் பெருமான் அந்த திருவம்பாவை பற்றி ஏற்கனவே 2 பேர் முதல்ல சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதனுடைய திருவண்ணாமலையிலே வைத்து அவர் எழுதினார். அந்த மாணிக்கவாசகர் காலகட்டத்தில் அந்த பாவை நோன்பு என்பது வைணவத்திலே இருந்தது. நம்ம சைவத்தில் நோன்பு என்பது கிடையாது, ஆனால் வழிபாடு உண்டு. அந்த மார்கழி மாதம் இருக்கின்ற வைணவர்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலிருந்து அதை ஒற்றி அவர்கள் பாவை நோன்பு என்றே மேற்கொண்டார்கள். ஆனால் நமது சைவத்திலே அந்த அதிகாலை நேரத்திலே அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே அனைவரும் ஒன்று சேர்ந்து திருக்குளத்திற்கு சென்று நீராடி இறைவனை வழிபட்டு அந்த அதிகாலை விடியதுக்குள்ளே அவங்க இல்லங்களுக்கு திரும்புவார்களாம். அதில் இல்லத்தரசுகளும் இல்லத்தார்களும் மற்றும் கன்னிப்பெண்களும் திருமணமாகாதவர்கள் அவ்வாறு அந்த அதிகாலை நேரத்திலே சென்று வழிபட்டு இறைவனை வணங்குகின்ற பொழுது அவர்களுக்கு விரைவிலே திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். அந்த திருவண்ணாமலையில் நடக்கின்ற காட்சியை மாணிக்கவாசகர் பார்க்கிறார். அப்படியே போகிறார். அவரும் காலையில் எழுந்துச்சு போகிறார். அந்த திருக்கோயிலில் நடைபெறுகின்ற சம்பவங்கள், அந்த பெண்கள் தோழிமார் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வீட்டினுடைய கதவை தட்டி தூங்கியிருப்பவர்களை எழுப்பி கொண்டு அவர்களையும் அழைத்து கொண்டு ஒன்றாக இறைவனுடைய பெருமையை பாடுவதற்காக செல்கிறார்கள். இந்த காட்சியை மாணிக்கவாசகர் பார்க்கிறார் திருவண்ணாமலையிலே. அப்போது அவருடைய மனதிலே உதித்தது தான் திருவம்பாவை என்ற இந்த தொகுதி.
அந்த திருவாசகம் வந்து பின்னாடி நம்ம மொத்தமாக தொகுத்தோம். அவர் வந்து பல சில ஸ்தலங்களில் ஒவ்வொரு ஸ்தலங்களில் போய் பாடியிருக்கார். சில ஸ்தலங்களில் அவர் போகாமே திருவண்ணாமலையில் இருந்து மற்றும் ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறையில் இருந்தே அவர் பாடியிருக்கிறார். அதை போல் இந்த மாணிக்க வாசகர் பெருமான் அந்த திருவண்ணாமலையில் நடக்கின்ற சம்பவங்களையெல்லாம் 20 பாடல்களிலே அந்த மார்கழி நீடு மாடையலோர் எம்பாவா என்று ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் அதை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். அந்த வார்த்தையை அந்த அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்தம், இந்த மார்கழி மாதம் எப்படின்னா நமக்கு ஒரு நாள் என்பது தேவர்கள் மற்றும் இந்திரர்கள் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டு தான் அவங்களுக்கு ஒரு நாள். அந்த ஒரு ஆண்டில் அந்த மார்கழி மாதம் 30 நாட்களும் அதிகாலை பொழுது, அதாவது 4 மணியிலிருந்து 6 மணி 7 மணி வரைக்கும் உள்ள நேரம் தான் அந்த அவர்களுக்கு தேவர்களுக்கு உள்ளது. அதனால் மார்கழி மாதம் முழுவதும் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அந்த பிரம்ம முகூர்த்த தினம் உண்டு. இருந்தாலும் கூட அந்த மார்கழி அதிகாலை பொழுது, அந்த அதிகாலை பொழுது அவர்களுக்கு அது அந்த காலை நேரத்திலே தேவர்களுக்கெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே மார்கழி மாதம் இறைவனுக்காக படைக்கப்பட்ட மாதம். அதனால தான் நம்ம மங்களகரமான காரியங்கள், திருமணம் மற்றும் வைபவங்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்திலே வைத்துக்கொள்வதில்லை. மார்கழி மாதத்தில் வைத்துக்கொள்ளாத காரணம் அது. ஆடி மாதம் வைக்காத காரணம் அது வேறு ஒரு காரணம். அது வந்து இயற்கை சூழலை அடிப்படையாக வைத்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த மார்கழி மாதம் மற்றும் இறைவனை வணங்க வேண்டும், இறைவனுக்காக நோன்பு இருக்க வேண்டும், இறைவனுக்காக விரதம் இருக்க வேண்டும், வழிபட வேண்டும் என்பதற்காக மற்ற நிகழ்வுகளை, வீடுகளிலே நடைபெறுகின்ற அந்த மங்கள நிகழ்வுகளையெல்லாம் அக்காலத்திலே சான்றோர்கள் ஒதுக்கி வைத்துட்டார்கள். ஆனால் பொதுவாக மார்கழி மாதம் அமங்கல மாதம் சொல்லுவாங்க, அப்படி சொல்லவே கூடாது. ஆனால் மார்கழி மாதம்தான் தெய்வ பக்தி ஒவ்வொருவருடைய மனதிலே ஆழ்ந்த சிந்தனைகள் அதிகமாக வருகின்ற மாதம் இந்த மார்கழி மாதம் தான். நம்ம எதற்காக மற்ற நிகழ்வுகளை பின்னாடி வைத்திருக்கிறோம் என்றால் இதில் கவனம் போகாது. இப்போ வீட்டில் ஒரு கல்யாணமோ வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சியோ வச்சுருந்தால் இதில் போகாது. அதற்காக அவர்கள் அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே சான்றோர்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த திருவம்பாவை, அதாவது திருவாதிரையிலிருந்து முன்னாடி 9 நாட்கள் 10 நாட்கள் திருவாதிரை விழா எல்லா சிவாலயங்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். குறிப்பாக சிதம்பரம், செப்பறை, கரிசூழ்ந்தமங்கலம், கட்டாரிமங்கலம், கருவேலங்குளம் என்ற 5 நடராஜர் பஞ்சஸ்தலங்கள் என்று சொல்லுவார்கள். முதல்ல செஞ்ச அந்த நடராஜர் விக்கிரகம் எங்கே இருக்குன்னா செப்பறையில் இருக்குது. அதை நான் இடையில சொல்கிறேன். அந்த நடராஜர் விக்கிரகம் அது எப்படி வந்தது, எவ்வாறு வந்தது, அது செப்பறையில் தான் முதல்ல இருக்குது. 2வது செஞ்சதான், அதாவது ஒரே சபதி நடராஜ முத்து என்ற சபதி அந்த சிலையை செய்திருக்கிறார். முதல்ல ஒரு துணியில் இருந்தது. அது துணியில் யார் வரைஞ்சி வச்சாங்கன்னா பதஞ்சலி, வியாக்கிரபாதர் என்று சொல்லப்படுகின்ற 2 முனிவர்கள் எம்பெருமானுடைய திருநடனத்தை பார்த்து துணிகளிலே ஓவியமாக வரைந்து வைத்திருந்தார்கள். அதை பார்த்து தான் அந்த நடராஜர் உருவம். ஏன்னா நீங்கள் ஒரு 600 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வழிபாட்டில் இந்த நடராஜர் இதே கிடையாது. நீங்கள் அந்த தேவார பாடல்குள்ளே சில இடங்களில் வராது, பிற்காலத்தில் தான் வந்தது. அதான் சிவலிங்க வழிபாடு உண்டு, லிங்க வழிபாடு உண்டு, அருவமாக இருப்பான் வழிபாடு உண்டு. அந்த உருவ வழிபாடு மற்றதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. ஆக நடராஜர் வழிபாடு பிற்காலத்தில் இந்த பாண்டியர்கள் காலத்தில் தான் வந்தது. அது பதஞ்சலி, வியாக்கிரபாதர் வைக்கப்பட்ட அந்த துணியினுடைய உருவத்தை வைத்து அந்த சபதி ஐம்பொன்னிலே செய்தார், கல்வெட்டுகளிலே செய்தார். பின்னாலே அது தெற்கு நோக்கி வழிபட ஆரம்பித்தது. அந்த சிவனுடைய 5 அம்சங்களில் அந்த ஒரு அம்சமாக நடராஜ பெருமான் ஏற்றுக்கொண்டு அதை வைத்து வழிபட்டார்கள். அது திருவாதிரையில் ரொம்ப விசேஷம். அந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கு ஆக இந்த நடராஜர் அந்த விக்கிரகங்கள் பல திருக்கோயிலில் இருந்தாலும் ஒரே சபதி செய்த காரணத்தினாலே அந்த சிதம்பரம், செப்பறை உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராஜவல்லிபுரம் பக்கத்தில் நம்ம தாமிரபரணி ஆற்றினுடைய மறுகரையில் இருக்கிறது. அதே மாதிரி கரிசூழ்ந்தமங்கலம் பத்தமடை பக்கத்தில் இருக்குது. பத்தமடையிலேருந்து 3 கிலோமீட்டர். அடுத்தது கருவேலன்குளம்ங்கிறது கிழக்காடுலேருந்து 3 கிலோமீட்டர். அப்புறம் கட்டாரிமங்கலம் சாத்தான்குளத்திலேருந்து பேய்க்குளத்திலேருந்து 7 கிலோமீட்டர். ஆக இந்த 5 ஸ்தலங்கள் மிக புகழ்பெற்ற நடராஜர் ஸ்தலங்கள் என்று போற்றப்படுகின்றன. அதில் உத்தரகோசமங்கெல்லாம் அது மாணிக்க வாசகருடைய வழிபாட்டில் வந்தது. நான் சொன்னது நடராஜர் முத்து என்ற சபதி அவர் விக்கிரகம் செஞ்சு 1 சிதம்பரம், மீதி 4 இங்கே. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பல கோயில்கள் வந்தது, உத்தரகோசமங்கை, ராமேஸ்வரம் எல்லாம்.
நம்ம நெல்லையப்பர் கோயிலில் கூட அதே பாண்டியர் மன்னர்கள் காலத்தில் பின்னாடிகள் தான். அங்கே சபாபதி 2 இருக்குது. சின்ன பின்னாடி அந்த தாமர சபைக்கு பின்னாடி ஒரு நடராஜர் இருப்பார், சந்தன காப்பில் இருப்பார். இங்கே பெரிய சபாபதி கிட்டே இருக்கார். ஆக இந்த நடராஜர் வழிபாடு திருவாதிரை அன்று மிக சிறப்பாக தொடங்கியது. ஆக மாணிக்கவாசகர் பெருமான் அந்த திருவம்பாவை பாடல்களை மிக அற்புதமாக அவர் தெளிவாக ஒவ்வொரு பாடலின் நிகழும். அதில் முதல் 4 பாடல்கள் அந்த வெளியே இந்த பெண்கள் வருகின்றார்கள், ஒவ்வொரு வீடு வீடாக தட்டி பெண்களை எழுப்புகிறார்கள், தன்னுடைய தோழிமாரை எழுப்புகிறார்கள். அவ்வாறு அந்த வீட்டுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணும் வெளியே இருக்கின்ற பெண்களும் உரையாடுவதாக முதல் 4 பாடலை அமைத்தார். இரண்டாவது 4 பாடல்கள் வெளியே இருக்கின்ற பெண்கள் உள்ளே இருக்கின்ற பெண்ணுக்கு ஒரு ஆலோசனை சொல்வதாக அடுத்த 4 பாடல்கள். அடுத்து வருகின்ற பாடல்கள் எல்லாம் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருக்குளத்திற்கு செல்லுகின்ற வழிகளிலே நடக்கின்ற காட்சிகள், திருக்குளத்திலே நடக்கின்ற காட்சிகள், கோயில் பணிப்பெண்களிடம் கேட்கின்ற கேள்விகள், இதையெல்லாம் அனைத்தும். ஆனால் இதில் என்னென்னா 4 வரி அந்த செய்தியை சொல்லுவார், 4 வரி பெருமானுடைய புகழை சொல்லுவார். அந்த சிவபெருமான் எப்பேற்பட்டவன், அவனுடைய நிலை என்ன என்பதை பற்றி இந்த 8 வரி பாடல்களில் ஒவ்வொன்றும் முதல் 4 வரிகளிலே அந்த நீராடச் செல்லுகின்ற அந்த பெண்களுடைய நிகழ்வுகளையும், அடுத்த 4 வரிகளிலே அந்த பெருமானுடைய புகழையும் சொல்லுகின்றார். அந்த வகையிலே இந்த மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன என்று தொடங்குகின்ற இந்த அற்புதமான இந்த மணிவாசகர் பெருமான் அருளிய இந்த பாடலிலே 12வது, அதாவது 11வது பாட்டு பொருள் எங்கே இருக்குது? மாறி மாறி இருக்கு, பாட்டு இருக்கு. அந்த பொருள் அதாவது பொய்யார் தடம் பொய்கை முகேரன என்று தொடங்குகின்ற இந்த பாடலில் அந்த ஒலிக்குறிப்பை கூட மணிவாசகர் பெருமான் மிக அற்புதமாக காட்டுகிறார். அதாவது நீராடச் செல்லுகின்ற பெண்கள் அந்த குளத்தில் குளிர்ந்த நீராக இருக்கிறதாம், மிக குளிர்ந்து இருக்கிறது. அந்த குளிர்ந்த நீரை கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் ஊற்றினா ரொம்ப குளிர் ஏற்படும். அதனால் திடீர்னு தண்ணியை நிறைய ஊற்றினாலோ இல்லை குளத்துக்குள்ளே திடீர்னு குதித்து குளித்தாலும் அந்த குளிர் வாட தெரியாது. அது இயல்பாக நடக்கின்ற வைபவம். அதனால் அந்த நீராடச் செல்கின்ற பெண்கள் அந்த தடம் பொய்கையிலே புக்கு முகேரன திடீர்னு அந்த படியிலிருந்து அவங்க உள்ள மூழ்கி ஒரே சமயத்தில் உடல் முழுவதும் தண்ணீர் படுமாறு அவர்கள் மூழ்கி குளிக்கிறார்களாம். அது மட்டுமல்ல, அந்த கையால் குடைந்து குடைந்து அந்த தண்ணீரை மூழ்கி எழுந்து குளிக்கின்றார்கள். அது எப்படி இருக்குன்னா, அந்த எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடிகளை பாடி பாடி, அதாவது சிவபெருமானுடைய புகழை சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு சுமையுமே தெரியாது. ஆக நாமாவளிகளை சொல்லுகின்ற பொழுது தெரியாது. அதைப்போல அந்த இறைவனுடைய திருவடிகளை பாடி பாடி அவர்கள் மூழ்கி குளிக்கிறார்களாம். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கண் ஆறல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறுமருங்குள். அதாவது கண்மங்கள் நம்ம செய்கின்ற தீவினைகளால் நமக்கு ஏற்படுகின்ற தீவினைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய கண்மங்களாக நம்மை சுற்றி நமக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றன. அந்த கண்மங்களை போக்குவது யார்? நம்முடைய நோய்க்கு மூல காரணமே நாம் செய்கின்ற நல்வினை தீவினுடைய அடிப்படையில் தான். சைவ சித்தாந்த கருத்து பிரகாரம் பின்னாலேயோ அடுத்தாலேயோ தண்டனை கிடையாது. அந்தந்த அதில் நாம் அனுபவிக்கிறோம். சில நேரங்கள் அந்த தண்டனை சிறிய அளவில் இருக்கும், சில இதில் பெரிய அளவில் இருக்கும். ஆனால் இறை வழிபாடு இருக்கின்ற பொழுது அந்த எப்பேற்பட்ட பெரிய துன்பம் இருந்தாலும் அந்த துன்பம் கூட சிறு துன்பமாக மாறிவிடும். ஆமாம், அந்த கண்மங்களை எல்லாம் நீக்குவது அந்த பெருமானுடைய திருவடி கடலை பாடுவது. ஆக தில்லையிலே இருக்கின்ற அந்த சிற்றம்பலத்திலே இருக்கின்ற அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? கையிலே தீயை ஏந்தி ஞான வெளியிலே இருக்கின்றான். தீயை கையிலேந்தி ஆடுகின்ற அருட்கூத்தை உடையவன். ஆக ஒரு நடனத்தோடு இருக்கிறான். அந்த நடராஜ பெருமானுடைய திருநடனத்தையே முதலாக காளி தேவி கூட தான் ஆடுறான். காளி தேவி போட்டிக்கு அழைச்சா உடனே நடராஜ பெருமான் சரின்னார். யாரை ஜட்ஜாக போடலாம் அப்படின்னா உடனே பதஞ்சலி வியாக்கிரபாதர் என்று 2 முனிவர்களை கூப்பிட்டு
நீங்கள் இருவரும் நடுவராக இருங்கள் என்று 2 பேரும் நடனம் ஆடினாங்க. எம்பெருமான் சிவபெருமான் ஒரு பக்கம் நடனம் ஆடுறார், காளி தேவி ஒரு பக்கம் நடனம் ஆடுறார். ஆக சிவபெருமான் நடனக்கூடிய அத்தனை நடனங்களுடைய அந்த வடிவங்களை எல்லாம் காளி தேவியும் மிக உக்கிரமாக ஆடுறான். கடைசியில் ஊர்த்துவ தாண்டவம் என்று ஒரு தாண்டவம், காலை தூக்கி தலையில் வச்சு ஆடுறது. அதை காளி தேவினால் ஆட முடியல, தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டாள். நான் இனி சிதம்பரத்திலே வெளியே காவல் தெய்வமாக இருப்பேன் என்று பெருமானிடம் சொல்லுகிறார். ஆக அந்த திருநடனத்தை பார்த்தவர்கள் தான் அந்த பாம்பு வடிவத்தையும் அந்த புலி வடிவத்தையும் உள்ள அந்த முனிவர்கள் பதஞ்சலி வியாக்கிரபாதர். நீங்கள் செப்பர கோயிலில் போனீங்கன்னா அந்த மண்டபத்துக்கிட்ட வெளியே தூணில் இருக்கும். முதல்ல முருகன் விநாயகர் இருப்பார், அடுத்தால இருப்பார், அடுத்தால இவங்க பதஞ்சலி வியாக்கிரபாதர் இருப்பாங்க. 2 தூணில் 2 பேராக இருப்பாங்க. கடைசி 5வது தூணில் மன்னர்கள் இருப்பாங்க அந்த கட்டில். ஆக அந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர் என்ற சொல்ல முனிவர்கள் தான் அந்த நடராஜ பெருமானுடைய திருநடனத்தை, அதில் கிட்டத்தட்ட 108 வகையான நடனமும் கொண்டு, அந்த 108 வகையான நடனக்கலை, அந்த 108 நடனங்களை நீங்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் திருவிடை மருதூர்னு ஒரு ஊர், மகாலிங்க சுவாமி பெரிய கோயில், அதில் அம்பாள் சன்னதியினுடைய பிரகாரத்தில் அந்த பெருமானுடைய 108 நடனங்களையும் அப்படியே வச்சுருப்பாங்க. ஆனால் சிவபெருமானம் பண்ண மாட்டார், ஒரு பெண்ணினுடைய வடிவத்தை போட்டு ஃபுல்லாக அந்த நடனத்தினுடைய தத்துவம் என்ன, தாத்பரியம் என்ன என்று 108 வடிவங்களும் அந்த சுதை சிற்பமாக இருக்கும். அந்த திருவிடை மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோயில் பெரிய கோயில். உள்ளே நுழையும் போதே பிரம்மகத்தின்னு ஒருத்தி இருப்பாள், நாம் செய்த பெரிய பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மளை தண்டிப்பதற்காக. அதனால் அந்த பிரம்மகத்தியை முதல்ல போய் வணங்கிட்டு, தோஷம் இருக்கவங்க அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிறதுக்கு அங்கே அர்ச்சகர்கள் இருப்பாங்க, அதை நீக்கிட்டு அந்த வாசல் வழியாக உள்ளே போகணும். நேராக மகாலிங்க சுவாமியை வணங்கிட்டு வெளியே வந்து 27 நட்சத்திரங்கள் உண்டு, 27 நட்சத்திரங்கள் உள்ள சிவலிங்கம். ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் ஒரு நட்சத்திரம், யார் என்ன நட்சத்திரமோ அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணலாம். அதை முடிச்சுட்டு அப்படி வந்தால் நவக்கிரக சன்னதி ஒன்று இருக்கும், அதை சுற்றிட்டு நேராக அங்கே போகக்கூடாது, திரும்ப வந்த வழியே போகக்கூடாது. அந்த வந்த பிரம்மகத்தி இருக்கிற அந்த கோபுர வாசல் வழியாக போகக்கூடாது. அதுக்குன்னு அங்கே ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க, போட்டு நேராக அம்பாள் சன்னதிக்கு வேறு ஒரு பாதை, அது வழியாக அம்பாள் சன்னதிக்கு போய்ட்டு அம்பாள் சன்னதியில் மற்ற பரிவார தேவதையெல்லாம் வணங்கிட்டு அம்பாள் சன்னதி வழியாக தான் வெளியே வரணும். அந்த போன பாதையிலே வரக்கூடாது என்பது இன்றைக்கும் ஐதீகம். ஆக அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோயில் அந்த சிதம்பரத்துக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கோயில், நம்ம திருவாவடுதுறை ஆதீன கண்ட்ரோலில் இருக்குது. ஆக அப்பேற்பட்ட அந்த நடராஜ பெருமானுடைய வடிவத்தை அந்த கோயிலில் பார்க்கலாம். ஆக அந்த ஆடுகின்ற அந்த நடனம் 5 வகையான தொழில்களை குறிக்கிறது. அதாவது படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல் என்று அந்த 5 வகையான தொழில்களை அந்த நடராஜ பெருமானுடைய திருநடனம் நமக்கு உணர்த்துகிறது என்பதை மாணிக்கவாசகர் பெருமான் அந்த சித்தாந்த கருத்துக்களையும் உள்ள போத்துறார். அதில் சொல்கிறார் பாருங்க, வானுலகம் மண்ணுலகம் பிற உலகங்களும் உயிர்கள் தங்குவதற்குரிய உடம்புகளை படைத்து காத்து ஒடுக்கி விளையாடுவோனுமாகிய சிவபெருமானுடைய ஒப்பற்ற புகழ் பாடல்களையெல்லாம் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம், ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அழகிய கூந்தலின் மேல் வண்டுகள் இசைக்கின்ற தாமரை மலர்கள் விளங்கும் திருக்குளத்திலே மூழ்கி எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்த சுனை நீரிலே நீராடுவோம் வாருங்கள் என்று அந்த பெண்களில் ஒரு சிலர் அழைப்பதாக, அந்த குளத்திலிருந்து குளித்து கொண்டு அழைப்பதாக மிக அற்புதமாக இந்த 11வது பாடலை பாடுகிறார். நீங்கள் பழைய இந்த 11வது பாடல் மட்டும் மொய்யார் தடம் பொய்கை என்ற பாடலை எல்லோரும் சகோதரி போல் செய்யவே நீராடீர் செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயாணி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்தெழுந்தோம் எய்யாமற் காப்பாய் யமையலோர் எம்பாவாய். அந்த 11வது பாடல் அதனுடைய பொருளை மிக தெளிவாக சொல்கிறேன். நிறைந்த நெருப்பு போல சிவந்த மேனி கொண்டவனே,
வெண்மையான திருநீறு அணிந்தவனே, பேரின்ப பெருஞ்செல்வத்தை உடையோனே, சிறிய இடையும் மையெழுதிய பெரிய கண்களையும் உடைய உமையம்மையின் மணவாளனே, எங்கள் தலைவனே, நாங்கள் வண்டுகள் நிறைந்த இந்த பெரிய குளத்திலே புகுந்து முகேர் என்ற ஓசை எழும்பும்படியாக கைகளினாலே நீரை இறைத்து இறைத்து உன்னுடைய திருவடிகளை புகழ்ந்து பாடினோம். ஐயனே, வழி வழியாக அடியாராக வாழ்ந்தோம். ஆண்டவனாகிய நீ எங்களை அடிமை கொண்டருளும் திருவிளையாட்டில் எல்லா வழிகளையும் படிப்படியாக தேறி பிழைத்தோம். இனி நாங்கள் இழைத்து விடாதபடி எங்களை காத்தருள்வாயாக. அதாவது மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென என்று அந்த பாடலிலே சொல்லுகின்ற பொழுது அந்த பெருமானுடைய நிலையை பற்றி அற்புதமாக சொல்லுகிறார். அடுத்து 12வது பாடல்தான் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் என்று சொல்லுகின்ற இந்த பாடல். சகோதரிகள் பாடு. துயர்கடாடும் தீர்த்தனல் தில்லை சித்தம்பலத்தீயாடும் கூத்தன் இவானும் குவலயம் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பவார்கலைகள் ஆர்ப்பவரம் செய்ய அணிக்குளில் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் போர் பாதம் ஏத்தியிருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். அடுத்த பாடல் பைங்குவளை கார்மலரால் என்று தொடங்குகின்ற 13வது பாடல். பைங்குவளை கார்மலரால் என்று தொடங்குகின்ற இந்த பாடலிலே மணிவாசகர் பெருமான் அந்த நோன்பு நோக்கின்ற நிலையினையும் அந்த பெண்கள் அந்த திருக்குளம், அதாவது நீங்கள் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குளத்தினுடைய வடிவம் சிவலிங்க வடிவத்தில் இருக்குமா. அதனால தான் அதுக்கு பேரே சிவகங்கை குளம் என்றே பெயர். அந்த சிவபெருமானுடைய வடிவத்திலே அந்த குளம் அமைந்திருக்கும். இந்த பாடலில் அந்த குளத்தையும் சிவபெருமானுடைய உருவத்தையும் ஒப்பிட்டு பெருமான் பேசுகிறார். ஆக பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் என்று தொடங்குகின்ற இந்த பாடலில் கார் மலராகிய நீலோற்பவம் பழம் ஒரு பக்கத்திலும் சிவந்த தாமரை மலர்கள் ஒரு பக்கத்திலும் பூத்து கிடக்கின்றன. அதாவது சிவபெருமானுடைய நிறத்தை ஒத்து அந்த மலர்கள் இருக்கின்றன. அந்த 2 மலர்களினுடைய நிறங்களை சிவபெருமானுடைய நிறத்திற்கு ஒப்பிட்டு மாணிக்கவாசகர் பேசுகிறார். அது மட்டுமல்ல, குறுகினங்கள் பறவை இனங்கள்லாம் அந்த குளத்தின் ஓரங்களிலே கரைகளிலே கொத்தி கொத்தி அங்கே இருக்கிற அழுக்குகளையும் பூச்சிகளையும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. இதையும் தாண்டி நீர் பாம்புகள் தாமரை கொடிகளிலும் அந்த இதில் தாமரை மலர் இருக்குது, நீலோற்பவ மலர் இருக்குது, அப்புறம் செந்தாமரை, அதாவது சிவந்த தாமரை என்று சொல்லுவார். பொதுவாக சிவபெருமானை உடல் முழுவதும் வெந்நீர் பூசி இருக்கின்ற காரணத்தினாலே வெண்மை நிறைமுடையவன் என்று சொல்லுவார். அவன் சுடுகாட்டிலே இருந்து ஆடுகின்ற காரணத்தினாலே கரிய நிறத்தை உடையவன் என்று சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல மாணிக்கவாசகர் மிக சிறப்பாக சிவந்த நிறத்தை உடையவர். அது எதற்கு சொல்லுகிறனா, திருவண்ணாமலையிலே தீப்பிழம்பாக நிற்கிறான். தீப்பிழம்பாக, அதாவது திருமாலுக்கும் நான்முகனுக்கும் அடிமுடியை காண வேண்டும், எப்படியும் அடியை முடியையும் பார்த்துவிட வேண்டும் என்று அவர்கள் ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் இருந்தார்கள். அவர்கள் அகங்காரத்தை ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் சிவபெருமான் அதன பாதாளத்திற்கும் ஆகாயத்திற்குமாக நீண்டு நின்றான். ஆக சிவந்த பிளம்பாக நிற்கின்றான். அதைத்தான் கார்த்திகை மாதம் நாம் அந்த மலை உச்சியில் போய், ஏற்கனவே திருவண்ணாமலையில் இருக்கின்ற அந்த அருணாச்சல மலை சிவலிங்க வடிவத்திலே இருக்கும் தூரத்தில் இருந்து பார்த்தா. அதை சுற்றி நாம் வரும்போது கிட்டத்தட்ட
16 கிலோமீட்டர்லேருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். 8 லிங்கங்கள் சுற்றி இருக்கும். அந்த நடந்து வருவாங்க நிறைய பேர். அதில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்து சிறப்பானது. இப்போ அந்த கிரிவலங்கிறது எல்லாம் நிறைய கோயில்லையும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இங்கே பக்கத்தில் கூட மனோன்மணீஸ்வரர் சுந்தர அதில் விஜயநாராயணம், தெற்கு வடக்கு விஜயநாராயணத்தில் ஒரு சிவாலயம் இருக்கிறது, மனோன்மணீஸ்வரர் என்று. அங்கேயும் இப்போ கிரிவலம் ரொம்ப சிறப்பாகிட்டு. பௌர்ணமி நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஏராளமான அந்த கோயிலை சுற்றி வராங்க. அந்த கோயிலை சுற்றி 16 வகையான சித்தர்களுடைய ஒரு பீடம் வைத்திருக்கிறார்கள். அந்த மனோன்மணீஸ்வரர் கோயிலை வலம் வருவது என்பது சிறப்பான ஒன்று. ஆனால் திருவண்ணாமலையிலே அந்த மலையே சிவலிங்கமாக இருக்கிறது. அதனால தான் அந்த மலையை சுற்றி வராங்க. ஆக அப்பேற்பட்ட நிறத்தை உடையவனே, சிவந்த நிறத்தை உடையவனே என்று சொல்லி அந்த கொடிகளில், அந்த தாமரை மலர் கொடிகளில் பாம்புகளெல்லாம் சுற்றி இருக்கின்றனவாம். அது சிவபெருமான் தன்னுடைய கழுத்திலேயும் இடையிலையும் அணிந்திருக்கின்ற அந்த பாம்பை ஒட்டி இருக்கின்றன. அது மட்டுமல்ல, உடல் அழுக்கை போக்குவதற்கு நீராடுவார் கூட்டமும் உள்ளது. உடல் இவை அனைத்தும் நமக்கு நீலமேனி வாளிலை பாகத்தானாகிய அம்மையப்பரையும் அவர்களது திருமேனியில் அணிந்துள்ள வளை, பாம்பு முதலிய அணிகலன்களையும் அம்மையப்பரை அடைந்து தங்கள் ஆணவ மல அழுக்கை நீக்கிக் கொள்ளும் அடியார் கூட்டத்தையும் நினைவுபடுத்துகின்றன. அதாவது குறுகினங்கள் அந்த குளத்தின் கரைகளிலே உள்ள அழுக்குகளையும் மற்றும் பூச்சி இனங்களையும் அது சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அது எப்படின்னா, நாம் அந்த திருக்குளத்தில் நீராட வருகின்றவர்கள் நம்முடைய வினைகளெல்லாம் நீங்க வேண்டும், நம்முடைய துன்பங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்பதற்காக அந்த கழுவார் தன்னுடைய தீவினையை நீக்குவதற்கு வந்திருப்பது போல அந்த குறுகினங்கள் கொத்துகின்றன என்று காட்டுகிறார். அதாவது ஒரு ஒப்புமை பாடல் என்று சொல்லுவார்கள், சிலையடை பாடல் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே மாணிக்கவாசகர் இந்த 13வது பாடலை அமைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று விளங்கும் இந்த மடுவிலே தாவி தாவி புகுந்து நம் கையில் உள்ள வளையல்கள் ஆரவாரம் செய்ய, கால் சிலம்புகள் ஒலிகளோடு கலந்து ஒலிக்க, மகிழ்ச்சியினாலே நெஞ்சு விம்மி பூரிக்க நாம் விளையாடுகள் இந்த சுனை நீர் பொங்கி மேலேழுகிறது. இந்த 13வது பாடலில் இன்னொரு ஒரு பெரிய தத்துவத்தை மாணிக்கவாசகர் வச்சுருக்கார். அதாவது எவ்வளவு காலத்தில் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தண்ணீருக்குள்ளே ஒரு பொருள் மூழ்குகின்ற பொழுது அந்த தண்ணீரினுடைய எடைக்கு எடையான அந்த பொருளினுடைய எடைக்கு சமமான நீர் வெளியேற்றப்படுகிறது என்று ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் கண்டுபிடிச்சான். அதை மாணிக்கவாசகர் அந்த காலத்திலே எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த நீராட செல்லுகின்ற பெண்கள் அந்த குளத்திலே அப்படியே மூழ்குகிறார்களாம். நீராட செல்லுகின்ற பெண்கள் மகிழ்ச்சியினால், அதாவது பெருமானுடைய அருள் கடாட்சம் கிடைத்து விட்டது, அந்த பெருமானுடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டது என்று அவர்கள் மகிழ்ச்சியினால் அப்படி நெஞ்சு பூரிக்குதான் சந்தோஷத்தில். சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவுன்னா நிறைய பெண்கள் கொஞ்சம் குண்டாகிற காரணம் என்னென்னா ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தான். அதனால் பூரிப்புனால் ஆயிரும்னு அதுக்காக பொதுவாகவே டாக்டர்களாக சொல்லுவாங்க, மருத்துவர்கள். ஆக அந்த வரை ஒரு பூரிப்பு மகிழ்ச்சி. அதை மாணிக்கவாசகர் சொல்கிறார், அந்த பூரிப்புனால் அவங்க அந்த குளத்தில் முழுகின உடனே தண்ணீர் அப்படியே பொங்கி வெளியே வருதும், அந்த குளத்து கரை வரைக்கும் இருந்தது மேலே வருதுன்னு மாணிக்கவாசகர் தன்னுடைய பாடலிலே அந்த காலத்திலே அவர் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் பின்னாடி கண்டுபிடிச்சான். ஆனால் அவன் அப்போவே கண்டுபிடிச்சிட்டான். இவர் கண்டுபிடிச்சது 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. இவர் 11ஆம் நூற்றாண்டிலே அந்த 9ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிச்சிருக்கார் மாணிக்கவாசகர். ஆக அப்பேற்பட்ட அந்த சுனைகளிலே நாம் பொங்கி நீராடுவோம் வாருங்கள் என்று மிக அற்புதமாக பாடுகிறார். பைங்குவலை படிச்சுட்டீங்களா? ஆமாம். இப்போ 13வது பாடலை சகோதரிகள் பாடுவார்கள். மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குரு இனத்தால் பின்னும் மரத்தால் தங்கள் மலங்களுவார் வந்து சாரறினால் எங்கள் பிராட்டியும் எங்கோணும் போட்டு செய்த பொங்கு மடுவில்
புகை பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலர்ந்தார்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையர் புனல் வாய்ந்து ஆடலோர் எம்பாவாய். மிக அருமையான இந்த 13வது பாடல் பைங்குவளை கார்மலரால் என்று இந்த தொடங்குகின்ற இந்த பாடலை 4வது பாடலை சகோதரிகள் காதர் கொலையாட குழையாட பைம்பொன் கணல் ஆட கோதை குழல் ஆட வண்டின் குழாட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம் பாடி சோழ்கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த மகாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளதன் பாதந்திரம் பாடி ஆடலோர் எம்பாவாய். நம பார்வதீபதையே. மகாதேவா. 14வது பாடலிலே மிக அற்புதமாக அந்த நீராடச் செல்லுகின்ற பெண்கள் நீராடுகின்ற பொழுது காதிலே அணிந்திருக்கின்ற அணிகலன், அதாவது காதணியாக டோலக்குன்னு இப்போ சொல்லுவோம். அந்த காலத்தில் இந்த முகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான நகைகள் அணிந்திருப்பாங்களாம். இப்போ எல்லோரும் ஒரு கம்மல் இல்லை ஒரு மிஞ்சி போனால் டோலக்கு, அப்புறம் காது இழுத்துறக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு கம்பி ஒரு மாட்டி போடுறாங்க 3. ஆனால் அந்த காலத்தில் காதில் 8 வகையான மூக்கு முகத்தில் மட்டும் 8 வகையான அணிகலன்களை அந்த காலத்தில் அணிஞ்சிருப்பாங்களாம். பல்வேறு வகையான அணிகலன்கள். அதில் டோலக்குன்னு ஒன்று, டோலக்குங்கிறது தொங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ போடுறத அந்த காலத்தில் இழுத்து தலைக்கு பின்பக்கம் வச்சுருப்பாங்க. நம்ம மருத்துவ ரீதி பிரகாரம் நம்ம கண், ஐம்புலன்கள், கண், காது, மூக்கு, செவியினுடைய நரம்புகள் அந்த பின்பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குது. அதில் கொண்டு அந்த கொக்கியை கொண்டு மாட்டியிருப்பாங்களாம். அது அந்த கொக்கி அந்த இது பக்கத்தில் இருக்கிற அந்த புள்ளி அதை தொட்டுக்கிட்டே இருக்கும். அதை தொட்டுக்கிட்டே இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு என்ன செய்யாது, எந்த விதமான ஐம்புலன்களில் எந்த விதமான நோயும் வராது. ஆக 8 வகையான அணிகலன்கள். மூக்குத்திலாம் மூக்கு போட்டிருப்பாங்க. நெத்திச்சூடி நெத்திக்கு நேராக, நெத்தி புருவத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தியானம் பண்ணும்போது நம்முடைய அந்த இது இருக்கணுங்கிறக்காக குங்குமம் வைக்கிங்க. நீங்கள் குங்குமம் வைக்கிறது அந்த நெற்றியினுடைய அந்த வைப்ரேஷன், தீய சக்திகளெல்லாம் எடுக்கக்கூடாது. நெற்றி புருவம் மிக எளிதாக இழுத்து விடும். நம்ம உடல்லே பொதுவாக இந்த உள்ளங்கை, கால் இதில் நிறைய வைப்ரேஷன் இருக்குது. நம்முடைய சிந்தனைக்கும் மனதிற்கும் அந்த வைப்ரேஷனுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அதனால தான் ஒருத்தர் வாழ்த்தும் போது கையை இப்படி வச்சு வாழ்த்துறோம். ஏன்னா இந்த உள்ளங்கையிலேருந்து வைப்ரேஷன் அவங்களுக்கு அருள் பாலிக்கும். கால் திருவடியில் விழுந்து வணங்குறாங்க. இப்போ வீடுகளில் யார் குழந்தைகள்லாம் யாரும் காலில் விழுந்து வணங்குறாங்களா? அது கிடையாது. வணங்குறாங்க. தீபாவளி, பொங்கல்னா சரி தாத்தா 50 ரூபா கொடுப்பாங்க, 100 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுறாங்க. விழுந்து குழந்தைகள் விழுது. அதுவும் நெடுஞ்சான் கிடையாது, விழுறது கிடையாது. சும்மா என்னமோ இப்போ தண்டால் எடுக்கிற மாதிரி இப்படி கையை வச்சுட்டு ஒரு லேசாக காலை தொட்டு தாத்தா பணத்தை எடு அப்படிங்க, இல்லை அப்பா பணத்தை எடு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. திருக்கோயில்களே கொடிமரத்துக்கிட்ட அந்த வைப்ரேஷன் அதிகம் இருக்கும். திருக்கோயிலுடைய அத்தனை அம்சங்கள், பரிவார தேவதைகளுடைய அந்த வைப்ரேஷன் கொடிமரத்துக்கு அடியில் இருக்கும். அதனால தான் திருக்கோயிலில் எல்லாம் வனமாக வந்ததுக்கப்புறம் கொடிமரத்துக்கிட்ட ஆண்களானால் 8 பாகங்கள் உடலை படும்படியாக நெடுஞ்சென்னையாக விழுந்து வணங்க வேண்டும். பெண்கள் 5 பாகங்கள் உடலிலே படும்படியாக விழுந்து வணங்க வேண்டும் என்பது சான்றோர் மரபு. அந்த விழுந்து வணங்கி கொஞ்சம் நேரம் அதில் கோயிலில் உட்காந்துட்டு தான் வெளியே வரணும். அப்போ தான் அந்த வைப்ரேஷன், அருள் அலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதை மாதிரி இந்த கைகளில், உள்ளங்கையில் நிறைய வைப்ரேஷன் இருக்குது. அதனால தான் சில பெரியவங்க ஏதாவது சொல்லி ஏசிட்டாங்கன்னா அது நம்ம வந்தவங்களுக்கு தீவினையாக முடிஞ்சிடும். அதனால தான் பெரியவங்க வாயால் ஏற்றி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வயது ஏற ஏற அந்த வைப்ரேஷன் அந்த உள்ளங்கைகள்லையும் அந்த கால்கள்லையும் அதிகமாக இருக்கும்.
அதனால தான் முன்னாடி மாணிக்கவாசகரே பார்த்திங்கன்னா இங்கே அடுத்தால வர திருப்பள்ளி எழுச்சியில் ஃபுல்லாக திருவடியை பற்றி தான் பாடுவார். திருவடிக்கடலை பாடுவோம், திருவடிக்கடலை எங்களுக்கு காட்டுங்கள் பெருமானே உன்னுடைய அப்படின்னு. ஏன்னா அந்த அவருக்கு தீட்சை கொடுத்ததே அதான். முதல்ல கண்ணால் தீட்சை கொடுத்தார். அவர் குருந்த மரத்தடியில் உட்கார்ந்தார். இவர் குதிரை வாங்கிறதுக்காக புறப்பட்டு போயிட்டு இருந்தார். மாணிக்கவாசகர் குதிரை வாங்க போயிட்டு இருந்தவர் குருந்த மரத்தடியில் யாரோ ஒரு அந்தனர் சுற்றி ஒரு 4-5 பேரை உட்காந்துட்டு பிரசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கார். இவர் மாணிக்கவாசகர் அப்படியே போனவர் பார்க்காரு. அப்போ கோயிலெலாம் கிடையாது, இப்போ இருக்கிற ஆவுடையார் கோயிலெலாம் கிடையாது. அவர் பார்த்தோன்னே யாரோ ஏதோ சொல்கிறாங்களேன்னு பார்க்காரு. அதே நேரத்தில் அந்த அந்தனர், ஆனால் அவர் சிவபெருமான் அந்தனர் வடிவத்தில் இருக்கார். அவரும் மாணிக்கவாசகர் பார்க்குறார். 2 பேர் கண்களும் ஒருவர் பார்க்கின்றன. ஆனால் அவன் மாணிக்கவாசகர் முதல்ல பார்த்தது அந்த அந்தனருடைய திருவடியை தான் பார்த்தார். திருவடியை பார்த்துட்டு இது யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்படி மேலே பார்க்குற அவர் கண். அந்த பெருமான் தன்னுடைய கண்ணினாலே தீட்சை கொடுத்தாராம். கண்ணினாலே முதல்ல மாணிக்கவாசகருக்கு ஒரு தீட்சை கொடுத்த காரணத்தினால தான் ஆட்கொண்டார். எப்படி ஞானசம்பந்த பெருமானை பாலை கொடுத்து ஆட்கொண்டார் ஞானசம்பந்தர் பெருமானை சிவபெருமான். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானை சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார், வயிற்று வலி நோய் கொடுத்து. சுந்தரமூர்த்தி நாயனாரை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். அவர் பாலை, இவர் சூளை, இவர் ஓலையை கொடுத்து ஆட்கொண்டார். கல்யாணத்தை நிறுத்தி என் கூட வா நீ எனக்கு அடிமைன்னு சுந்தரமூர்த்தி நாயனாரை. ஆனால் மாணிக்கவாசகரை கண்களினாலே தீட்சை கொடுத்து ஆட்கொண்டு பக்கத்தில் எடுத்தார். அதுக்கப்புறம் தான் இவரும் அவர் பக்கத்தில் போனார். அவர் இதெல்லாம் கேட்டார். உடனே அதிலே மனம் லயித்து போய் அதிலே இருந்தார். பின்னாடி அவர் கோயில் கட்டணுன்னார். உடனே குதிரை வாங்க வந்த பணத்தெல்லாம் கோயில் கட்டினார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு திருமணத்தில் இவர் படுத்திருக்கும் போது தான் இவருடைய திருவடி காலானது அந்த அந்தனர் மேலே பட்டுது. அதாவது சிவபெருமானுடைய அந்தனர் வடிவத்தில் படுத்திருக்கிறார். இவரும் பக்கத்தில் படுத்திருக்கார். இவருக்கு காலால் அவருக்கு தலையில் தீட்சை கொடுக்கார். தன்னுடைய கால்களினாலே தீட்சையை பெற்றவர் மாணிக்கவாசகர். ஆக அப்பேற்பட்ட அந்த மாணிக்கவாசகருடைய, அதனால தான் மற்ற அடியார்கள் எல்லாம் இவர் பிற்காலத்தில் வாழ்ந்தவர், இறைவனுடைய முழு அருளை பெற்றவர். அதனால தான் அவர் இறைவனுடைய திருவடின்னு சொல்லி நிறைய இடத்துல பாடுவார். ஆக இந்த பாடலிலும் இறைவனுடைய திருவடியை புகழ்ந்து பாடுகிறார். அதனால தான் நீங்கள் நம்ம ஆசீர்வாதம் பண்ணும்போது நல்லா இரு அப்படின்னு சொல்லும்போது இப்படி கைகள்னால ஆசீர்வாதம் பண்ணுறோம், கால்களில் விழுந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுறோம். ஆக அந்த 13வது பாடலில் காதணியாகிய அந்த டோலக் ஆட, சுத்தமான தங்கத்தில் செய்த நகைகள், அந்த முகத்தில் ஃபுல்லாக அணிந்திருக்கிற எல்லா நகைகளும் ஆட, பின்னிவிடப்பட்ட சடையும் அதில் சூட்டிய மலர் மாலைகளும் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் மாணிக்கவாசகர் அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறார். அந்த மாலையில் வண்டுகள் போய் உட்கார்ந்துருக்கான். அந்த வண்டுகளும் ஆடிக்கொண்டிருக்கின்றனவாம். ஆக மாலையிலே தங்கியிருக்கின்ற அந்த வண்டு கூட்டங்களும் ஆட, சில்லென்று குளிர்ந்த நீரிலே மூழ்கி ஆடுகிறார்கள். சிற்றம்பலத்து செல்வனை பாடுவோம், அந்த சிதம்பரத்தில் இருக்கின்ற அந்த பெருமானை பாடுவோம். திருநான் மறை முழங்கும் புகழ்பாடி, அதாவது மறைப்பொருள் வேத பொருளாக இருப்பவன் சிவபெருமான். ரிக்கி யஜூர் சாமம் அதர்வனம்னு சொல்கிறோம். இந்த வேதத்தில் தான் நம்ம அந்த பிரதோஷ அன்னைக்கு இருநிலனாய் என்ற பாட்டு படிக்கிறோம், நாவுக்கரசு பெருமானுடையது. அதே மாதிரி வேற்றாகி விண்ணாகி, அந்த 2 பாடல்களையும் ஒன்று ரிக்கு வேதத்தில் உள்ளது, இன்னொன்று யஜூர் வேதத்தில் உள்ளது. ஆக ரிக்கு யஜூர் என்ற வேதத்திலே தான் அந்த பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை நாவுக்கரசா பெருமான் மிக எளிமைப்படுத்தி, ஆக வேத பொருளாக இருப்பவன் சிவபெருமான், அந்த வேதத்திற்கே முழுமுதற் பொருளாக இருக்கிறான். அந்த வேதத்தை சொல்ல வச்சேனவன் சிவபெருமான் தான். ஆக வேத பொருளை சொல்ல வைத்தவன் சிவபெருமான், வேதத்திற்குள்ளாகவும் இருக்கிறான். அதைத்தான் மாணிக்கவாசகர் மிக அற்புதமாக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஆக வேதத்திற்குள்ளே இருப்பவன் மறைபொருள், அம்மறைபொருளுக்குள்ளே இருப்பவனே என்று மாணிக்கவாசகரை சொல்கிறார். அவன் எல்லா பொருள்களுக்கும் முதலும் முடிவும் விளங்கும் தன்மையை பாடி, ஆணவ இருளில் அறிவின்றி அசைவற்று கிடந்த நம்மை, இதில் மாணிக்கவாசகர் தன்னை எவ்வளோ தாழ்த்தி கொள்வார். திருப்பள்ளி எழுச்சியில் 3வது பாட்டில் இன்னிசை வேணியர் தோழில் ஒரு பாட்டு வரும், உங்களுக்கு அது இப்போ விளக்கம் வரும்போது அப்புறம் சொல்கிறேன். அந்த இன்னிசை வேணியரில் கோயிலில் என்னென்ன நிகழ்வு நடக்குமோ அதை காட்டுவார். ஒரு பக்கம் மாலை நெருக்கமாக மலர் மாலைகளை கெட்டி கையில் ஏந்திக்கிட்டு இருக்காங்க,
ஒரு பக்கம் வேத மந்திரங்களை முழங்கி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பக்கம் சங்குகள் முழங்கி கொண்டிருக்கின்றன, ஒரு பக்கம் பக்தி மேலீட்டால் துதிப்பாடல்களை பாடி மயங்கி ஒரு பெண் கிடந்து கொண்டிருக்கிறாள். இப்படி அந்த கோயிலில் இருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிட்டு, இப்படி ஒன்றுமே செய்யாத என்ன, நான் ஒன்றுமே செய்யலை, நான் உன்னை வழிபடலை, இது பண்ணல, என்னையும் நீ ஆட்கொண்டு அருளினாயே என்று மாணிக்கவாசகர் தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டு இறைவனுடைய பெருமைகளாக மற்ற அடியவர்களுடைய பெருமைகளை மிக சிறப்பாக பேசுவார். ஆக அப்பேற்பட்ட அந்த மாணிக்கவாசகர் தன்னுடைய இந்த பாடலில் ஆணவ இருளில் அறிவின்றி அசைவன்றி கிடந்தனம். ஏனென்றால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் நாம் பொய் சொல்லாமல் முடியவே முடியாது. ஏதாவது ஒரு காரணத்துக்கு எப்போமாவது நம்ம அறியாமல் பொய் சொல்லித்தான் ஆகணும். ஆனால் பொய் சொல்கிறதே பாவம்னு சொல்லியிருக்கான். ஆனால் நம்ம காலத்துக்கு ஏற்றவாறு சில நேரங்களில் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வள்ளுவர் கூட மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு இல்லாமல் நீ பொய் பேசினால் அந்த பொய் கூட உண்மையாகிவிடும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆக அசைவின்றி கிடக்கின்ற நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அருளுகின்ற அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் வணங்குவோம் வாருங்கள் என்று அந்த நீராடச் செல்லுகின்ற பெண்கள் மிக அற்புதமாக அவர்களை அழைக்கிறார்கள். அதான் காதற் குலையாட பைம்பூன் கடலாட என்று கடைசியில் பாதம் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் போற்றி புகழ்ந்து பாடுவோம் வாருங்கள் என்று அந்த நீராடச் செல்லுகின்ற பெண்களுக்கு அந்த பெண்கள் வாயிலாகவே பேசுகிறார். அந்த பெண்கள் எப்படி பேசணுமோ அதை பேசு. இப்போ 15வது பாடல் ஓரொருகால் எம்பெருமான். எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரோர்கள் வாய் ஓவாள் சித்தங்களே கூற நீரோர்கள் ஓவா நெடுந்தாரை கண்கணிப்ப பாரோர்கள் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரையர் கிங்கனை பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகதாள் வாருருவ பூண்முளையில் வாயார நாம் பாடி ஏருருவ பூங்கோணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த 15வது பாடலிலே ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான். அதாவது இந்த பாடலில் உள் சட்டையும் அழகிய அணிகலன்களும் அணிந்த மங்கையே, சிவானுபவ நிலையிலே இப்பொழுது இங்கு நிட்டைனா தியானத்திலே கூடியிருக்கிறோம். இப்பெண்கள் சில சமயங்களில் எம்பெருமானே எம்பெருமானே என்று பல முறை நமது பெருமானை அழைத்து அவனது சிறப்புகளை அடுக்கி சொல்வதிலே வாய் ஓயமாட்டார்கள். அதாவது அந்த வாய் அரற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்களாம் அந்த பெண்கள். பெருமானே எம்பெருமானே எம்பெருமானே என்று பக்தியின் மேலிட்டால், அந்த பக்தியின் மேலிட்டால் அந்த பெருமானுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயா என்று நாம் எந்த துன்பம் வந்தாலும், எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சிவாய நம. இப்போ வீடுகளில் எதுக்காக குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பேர் வைக்கும், முருகன், கந்தன், அப்புறம் சிவா, சிவானந்தம், எதுக்காகனா இறைவனுடைய நாமாவளிகளை நம்ம மீறி பிள்ளைகளை கூப்பிடுற மாதிரியாவது சொன்னால் புண்ணியம் கிடைக்கட்டும்னு வைக்கும். ஆனால் சில பேர் பார்ப்பாங்க, மாமியார் பேரை தான் வச்சுருப்பாங்க. இவன் மருமகா தான் பிள்ளை நிஜவா ஏசுகிற மாதிரி, மாமியாரை ஏசுகிற மாதிரி தான் பிள்ளையை ஏசுவான். அதுக்கு சாக்கா இருது பேர். இப்போ முருகன் இருந்தான்னா, பையன் இருந்தான்னா அது மாமனார் பேராக இருக்கும், இல்லை வள்ளின்னு மாமியார் பேராக இருக்கும். ஏன் வள்ளி நசமாக போனவன் எங்கே போனேன், இங்கே வந்து தொலை அப்படின்பா. பிள்ளை ஏசுகிற மாதிரி மாமியாரை ஏசுவான். இதுக்காக பேரை சில பேர் வேணும். ஆனால் அந்த காலத்தில் அதுக்காக வைக்கலை. இறைவனுடைய நாமாவளிகளை நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனுடைய புகழ் பாடுகின்ற பெயர்களை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆக ஓம் நமசிவாயா, அந்த ஓம் என்ற எழுத்து, அந்த ஓம் என்ற எழுத்து பிரணவ மந்திரம். பெருமான் முதலாக துவக்கப்பட்டு அவரே தூக்கி வைத்து எழுதப்பட்ட மந்திரம், பிரம்மனாலே எழுதப்பட்ட மந்திரம்.
அது பின்னால் பாருங்கள், அந்த ஓம் என்ற மந்திரம் நம்ம அந்த ஓம்னு சொல்லும்போது உடம்பில் நம்ம முக்கியமான உறுப்புகள், இதயம், மூளை, உடம்பில் இருக்கிற முக்கியமான ஒரு 9 உறுப்புகள், அந்த உறுப்புகளினுடைய நரம்புகள், அதுக்கு செல்லுகின்ற அந்த நரம்புகள் 743 நரம்புகளை தூண்டி விடுதோம் அந்த ஓம் என்ற மந்திரம். அதனால தான் அந்த காலத்தில் முனிவர்கள் காடுகள் எல்லாம் ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் எந்த ஒரு ஸ்லோகமோ முதல்ல தொடங்கும் போது ஓம்னு சொல்லி அடுத்தால் ஆரம்பிக்கும். ஆக ஓம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உடம்பிலே நமக்கு நல்ல பலத்தை தரக்கூடிய, வலிமை தரக்கூடிய அந்த நரம்புகளை மீட்டுகின்றன. அப்பேற்பட்ட சக்தி அந்த இதுக்கு ஓம் என்ற மந்திரத்திற்கு இருக்குது. அதனால தான் ஓம் நமசிவாயா. நமசிவாயா 5 எழுத்து மந்திரம். ஞானசம்பந்தர் பெருமான் சொல்லியிருக்கார், நாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்கார், நிறைய இருக்குது. அந்த நமசிவாய மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்போமேமானால் எல்லா பலன்களும் கிட்டும். தேவாரம் நம்மளால் படிக்க முடியலையா, பாட்டு படிக்க முடியலையா, ஓம் நமசிவாயா நமசிவாயா சொல்லுங்கள். காலையில் எழுந்துச்சோடனே 7 முறை சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 7 முறை சொல்லுங்கள். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 7 முறை சொல்லுங்கள். சாயங்காலம் 7 முறை சொல்லுங்கள். அதுக்காகத்தான் அந்த சிவ வழிபாடுகள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க, சிவ பூஜை. அதில் வரும்போது அந்த மந்திரங்கள் ஏற்கனவே வந்துடும். ஆக தன்னுடைய உடல் நலத்திற்காக வைத்திருந்த 5 எழுத்து மந்திரம், பஞ்சாக்கார மந்திரம் என்றே ஞானசம்பந்தர் பெருமான், நாவுக்கரசர் பெருமான் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல்களை பாடுகின்ற பொழுதே நமக்கு பொதுவாக இந்த திருவம்பாவை காலத்தில் அந்த எதுக்குன்னா திருவம்பாவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், திருப்பள்ளி எழுச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் திருவம்பாவை பாடல்களை தவிர மற்ற திருமுறைகளை இந்த 10 நாளில், மார்கழி மாதத்தில் மற்ற நாள்லாம் பாடலாம், இந்த 10 நாட்களில் பாடக்கூடாது என்பது ஒரு ஐதீகம். ஆனால் சில கோயிலில் பஞ்சபுராணம் பாடுறாங்க அந்த இது பண்ணும்போது. ஆனால் திருவம்பாவை மட்டும்தான் பாடணும். ஆனால் சில சிவாலயங்களில் அவங்க பஞ்சபுராணம் அது பாடணுங்கிற ஐதீக முறைப்படி அவங்க பஞ்சபுராணம் பாடுறாங்க. அதனால் பாடினாலும் தப்பு இல்லை, பாடாட்டா எதுக்குன்னா இந்த திருவம்பாவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அதை வைத்தாங்க. ஆக அப்பேற்பட்ட இந்த பெண்கள் எல்லோரும் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த நீராடச் செல்லுகின்ற அந்த காட்சியை எம்பெருமானே எம்பெருமானே என்று வாய் ஓயாமல் ஒருத்தி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்க, கண்களிலே இன்பக் கண்ணீர் தாரை தாரையாக பொழிய, தரையிலே விழுந்து வணங்குவாள். அன்பு மேலிட்டால், பக்தி மேலிட்டால் தரையிலே விழுந்து புரண்டு வணங்குகிறாள். அது மட்டுமல்ல, அது முறையான ஒரு தெய்வ வழிபாடாகவே இருக்கும். புண்ணிய பயனால் புவனாபதியாக விண்ணுலக வாசிகளை அவள் கடவுள் என்று வணங்குவதில்லை. மற்ற தேவர்களை வணங்க மாட்டாள், மற்ற தெய்வங்களை வணங்க மாட்டாள், சிவபெருமானை மட்டுமே வணங்குவாள். அது விண்ணுலகத்திலே இருந்த மற்ற தேவர்களாலும் சரி, அவர்கள் தேவர்களுடைய அந்த தெய்வங்களாலும் சரி, மற்ற தெய்வங்களை வணங்க மாட்டாள். அந்த பிருங்கு முனிவர்னு ஒரு முனிவர் அம்பிகை கூட வணங்க மாட்டார், சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவார். அப்பேற்பட்ட அப்போ உடனே தான் பார்வதி தேவி எனக்கு உங்களுடைய உடம்புல பாதியை கொடுங்கன்னு கேட்டாள். அந்த முனிவர் என்ன உங்களை மட்டும் வணங்குறது? அப்போ இரண்டும் ஒன்றுதான் என்று பெருமான் காட்டுவதற்காகத்தான் அம்மையப்பராக, அதாவது 2 பேரும் ஒருவர் என்று காட்டுவதற்காக சக்தியும் சிவபெருமானும் ஒன்றாக பாதி உடலை கொடுத்தார். சிவபெருமான் தன்னுடைய உடலிலே பாதி. சங்கரங்கோயிலில் அந்த அடுத்த 3வது சன்னதியில் அதில் அற்புதமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாதி பெண்ணுருவம், பாதி சிவபெருமான் ஆணுருவம், சக்தி உருவம் என்று. ஆக அப்பங்கூட அவர் நினைச்சுதாராம், வண்டா மாறி அந்த முனிவர் சிவபெருமானுடைய தலையை மட்டும் சுற்றி வருவாராம். பிறகு சக்தி கொடுத்த சில சோதனைகள் மிகனால பின்னாடி அந்த கதை பெரிய கதை. அது அவர் கண் குருடாகி திரும்ப மோட்சம் கிடச்சி வருவார். அதுக்கப்புறம் இந்த சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்று உணர்ந்து அவர் வழிபடுவார். ஆக தன்னுடைய உடலிலே பாதியை கொடுத்தவர் பெருமான். அதை மாணிக்கவாசகர் சொல்லி காட்டுகிறார். அப்பேற்பட்ட அந்த பெருமானை தவிர நாங்கள் வணங்குவதில்லை என்று அந்த பெண்கள் முடிவெடுத்திருக்கிறார்களாம். சிவபெருமானிடத்திலே ஒருவர் பித்து கொள்ளுதல் என்பது இவ்வாறு தான் போலும், அதாவது பைத்தியமாக இருக்கிறது. நீங்கள் சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம், அந்த தாமோதரன் அவள் திருவாசகம் முற்றோதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பக்தி மேலிட்டால் அந்த திருவாசக பாடல்களை
முழங்கி கொண்டிருக்கின்ற நேரையிலே தன்னை மெய்மறந்து ஆடுகின்ற அடியார் பெருமக்களை எத்தனையோ பேர் பார்க்கும். எதனால் அந்த பாடல்களுடைய தன்மை, அந்த பெருமானுடைய தன்மை திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் பெருமானாருடைய அத்தனை பாடல்களை அவ்வளவு மனப்பாடம் செய்வது ரொம்ப கஷ்டம். பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, வயசான அம்மா, 65 வயசு, திருவாசகம் முழுவதும் மனப்பாடம் படிக்கும். புக்கே பார்க்காது. திருவாசகம் உட்காந்தானா புக்கே பார்க்காது. அதே மாதிரி அவள் தாமோதரன் ஐயாவும் பார்க்கவே ஃபுல்லாக அவள். அதெல்லாம் ஒரு தவம், வரம், லேசில் கிடைக்காது. ஏன்னா நாம் ஒரு 8 வரி பாட்டை பார்க்கறனாலே புஸ்தத்தை பார்க்க வேண்டியிருக்கு, இது பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் படிப்படியாக பாட 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 பயிற்சி வரும். அதனால் திருவாசகம் முற்றுவதில் சில பேருக்கு இப்போ பொதுவாக அந்த திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் சில பதியங்கள்லாம் நல்ல மனப்பாடமாக சொல்லக்கூடிய சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா பாடல்களையும் தெளிவாக பாடக்கூடியவர்கள். அது திருவாசகம் முற்றுவதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராகத்தில் பாடுவாங்க. விருத்தத்தில் பாடுவாங்க. எப்படி வேணாலும் பாடலாம். நம்ம பெருமானுக்கு நம்ம அந்த பாட்டை தவறு இல்லாமல் பாடலாம், அவ்வளோதான். இந்த பாட்டில் சில பேர் இந்த பாட்டில் இப்படி பாடலாமா, இந்த மெட்டில் பாடலாமான்லாம் கேட்பாங்க. அது நமக்கு முக்கியம். தெய்வத்துக்கு நம்மளுடைய குரலினாலே அந்த வார்த்தைகள் எல்லாம் தெய்வத்தில் போய் சேரணும். அதை ராகமாக படித்தாலும் சரி, விருத்தமாக படித்தாலும் சரி, எப்படி படிச்சினாலும் அந்த பாடல்களுடைய இது தெரியும். ஆக அப்பேற்பட்ட நிலையினை இந்த மாணிக்கவாசகர் இப்பெண்மணியைப் போல நாமும் ஆக வேண்டும். அந்த பெண்மணி அவ்வளவு உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்க, கண்ணிலே கண்ணீர் தாரை தாரையாக புரண்டு விழுந்து அழுது ஒன்றுக்கும் ஆகாதவர்கள் கிடைக்கின்றாள் என்று முதல் பாட்டிலே சொல்லுவார். இதே இதை கருத்தை திருப்பள்ளி எழுச்சிலையும் சொல்லுவார். ஆனால் மாணிக்கவாசகர் அந்த காலத்திலே அந்த கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய பாட்டிலே சொல்லிடுறார். நான் நேற்றே கூட அந்த குறிப்பை லேசாக சொன்னேன். அந்த 9வது பாட்டில் அவர் சொல்லுவார், அதாவது அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலில் விழுறது எந்த வைபவம். இப்போ இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது, முருகனுக்கு பாத யாத்திரை மாலை போடுறதெல்லாம் பார்க்குறோம். வயசு வித்தியாசம் இல்லாமல் சிறியவர் காலிலே பெரியவர்கள் விழுவதும், பெரியவர்கள் காலிலே சிறியவர்கள் விழுவதும் ஒரு மரபு. அது என்னென்னா அடியார்கள் இந்த மாலை போட்டு அவர்கள் அடியார்களாக மாறிட்டாங்க. பொதுவாக இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவங்க, பாத யாத்திரை கோயிலுக்கு மாலை போட்டவங்க ஆண்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் ரொம்ப ஒரு மரியாதையும் அது ஓஹோன்னு இருக்கும். மற்ற நேரத்தில் வாரும் போரும்னு சொல்லக்கூடியவங்க, சாமி காப்பி சாப்பிட்றீங்களா, சாமி ஆப்பிள் சாப்பிட்றீங்களா, உபதேசம் உபராகம்லாம் இதாக இருக்கும். சாமின்னு அதுக்காகவே நிறைய பேர் மாலை போடுறதும் உண்டு. ஆனால் மாலை போடுறதோட ஆம்பளைகள் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் பெண்கள் படுற பாடு கஷ்டம். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு விளக்க கழுவி அது விளக்கி பூஜை அறையை சுத்தம் பண்ணி மலர்கள்லாம் வச்சு அவங்க வழிபடுறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வைக்கிறது பெண்கள் தான். அதெல்லாம் அவங்கள பாராட்டணும். மற்ற நாட்களில் இப்படியோ அந்த மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் ஆண்களுக்கு ஒரு சிறப்பான மாதம். வாங்க சாமி உட்காருங்க, சாப்பிடுங்க, என்ன சாமி என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அது மாலை போட்டவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி சபரிமலைக்கு இப்போ பெண்களும் 50 வயசுக்கு மேலே ஆனவங்க போகலாம் அப்படின்னு போகிறாங்க. இப்போ சில பேர் அடியார் பெருமக்கள் எத்தனையோ பேர் போகிறாங்க. அதேமாதிரி பாத யாத்திரை நிறைய திருச்செந்தூருக்கு பார்க்குறோம். வருஷம் கூடிட்டு தான் போகுது. இந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாக முன்னாலெல்லாம் பிரதோஷம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் பிரதோஷம் நடத்தால் சில பிராமின்ஸு முக்கியமான பிள்ளைமார் மட்டும் 4-5 பேர் இருப்பாங்க கோயிலுக்கு. வேறு யாரும் எட்டியே பார்க்க மாட்டாங்க. பிரதோஷம்னா ஒன்றுமே தெரியாது. அந்த பிரதோஷ வழிபாட்டினுடைய தாத்பரியத்தை சொல்லி நிறைய பேர்ட்டு சொல்லி இப்போ கிராமங்களில் கூட விழிப்புணர்வு வந்துச்சு. பெரிய சாதாரண கிராமங்களில் கூட அந்த பிரதோஷ வழிபாடு அந்த நேரத்தில் வழிபட்டால் அந்த நந்தியம்பெருமான் கொம்புகளுக்கு இருந்துட்டு அந்த சிவலிங்கத்தை பார்த்து வழிபட்டு அந்த சோமசுக்த முறையில் பிரதட்சணம் பண்ணி வழிபட்டால் எல்லா பலனும் கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து 7 பிரதோஷத்துக்கு தொடர்ந்து வாங்க, நல்ல நினச்ச காரியங்கள் நடக்கும். அந்த சக்தியை நந்தியம்பெருமான் தருவார். ஆனால் சில பழக்கங்கள் உண்டு. பிரதோஷத்தை பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு, அம்பிகைக்கு எல்லாம் தீபாரம் காட்டிட்டு கடைசியில் நந்தியம்பெருமானுக்கு தீபாரம் காட்ட முடிப்பாங்க. திடீர்னு ஒரு பெரிய கியூ நிற்கும். எதுக்குன்னா நந்தியம்பெருமான் காதில் விஷயத்தை சொல்லணுமா, நந்தியம்பெருமான் காதில் விஷயத்தை சொல்லணும்னு. ஆனால் அது எந்த சாஸ்திரத்தை இப்படி சொன்ன மாதிரி தெரியல. அதாவது பரவாயில்ல. அன்னைக்கு நான் முறப்பநாட்டுக்கு ஒரு கோயிலில் போயிருந்தேன்.
ஒரு அம்மா அந்த நந்தியம்பெருமானை இப்படி இந்த கையில் இப்படி கெட்டி பிடிச்சிட்டு இந்த நந்தி கையில் வாயை வச்சு அந்த காதை அடைச்சிக்கிட்டு, ஏன்னா இந்த காதில் அவர் வாங்கி அந்த காதில் விட்டுருவாராம் நந்தியம்பெருமான். விட்டுருவாருன்ட்டு அந்த காதை அடைச்சிட்டு இந்த காது வழியாக ஒரு 2 நிமிஷமாக என்ன சொல்லுதுன்னே தெரியல. அது ரொம்ப ஓவர். அப்படி செய்ய வேண்டியது லேசாக அதாவது பொதுவாக சிலைகளை நந்தியம்பெருமானை சிவாச்சாரியார்கள் மட்டும்தான் தொடணும். ஏன்னா அவர்கள் தான் அதற்கு வேத மந்திரங்களை எல்லாம் படித்தவர்கள் இவங்க. நம்ம அருகில் இருந்து கும்பிடலாம், அவ்வளோதான். ஏன் நம்மளை ஒன்று இது வரைக்கும் கருவறைக்குள்ளே போக முடியல? கருவறைக்குள்ளே அது மாதிரி நந்தியம்பெருமான் மற்ற பரிவார தேவதைகளெல்லாம் ரொம்ப சக்தி படைச்சது. அந்த சிலைகளை தொடுவதற்கு நமக்கு உரிமையே கிடையாது. வேணால் அருகாமையில் இருக்கலாம். நீங்கள் அந்த காது பக்கத்தில் லேசாக கையை மட்டும் வச்சுட்டு ஒன்றுமே வேண்டாம், நந்தியம்பெருமானுக்கு பின்னால் நின்றுட்டு நேராக சிவலிங்கத்தை பார்த்துட்டு நம்ம மனசால் நினச்சாலே போகிறோம். என்ன துன்பமோ நம்முடைய பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்தையும் அந்த நந்தியம்பெருமான் அப்படியே பெருமான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுவார். அதுக்காக நம்ம சத்தமிட்டு சொல்லணும் அப்படிங்கிற இது கிடையாது. சரி, நம்மளுடைய மனசாட்சிக்காக நம்ம செய்கிறோம். அதனால் என்ன செய்யலாம், நந்தியம்பெருமான் காதை லேசாக கையை தொடாமல் காதை தொடாமல் பக்கத்தில் இருந்து லேசாக மனசுக்குள்ளே வேண்டிட்டு அடுத்தவங்களுக்கு வழி விட்டுரும். சில பேர் அந்த நந்தியம்பெருமானை கெட்டி பிடிச்சி அவர் காதை அடைச்சி அப்படி ரொம்ப இருக்கிற வைபவத்தை பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது. அப்படி அதிகமாக இருக்குது, பண்ணக்கூடாது. ஆக இந்த ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் அவர் பாட்டில் சொல்லுவார், திருக்கோயில்களை என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு திருப்பாவையில் சொல்லுவார். ஆனால் மாணிக்கவாசகர் அந்த நடைபெறக்கூடிய செயல்களை மட்டும்தான் சொல்லிட்டு போயிடுவார். அவர் ஆலோசனை சொல்ல மாட்டார். இப்படி நடக்கணும் இப்படின்னு அதை மட்டும் லேசாக சொல்லிட்டு போயிடுவார் ஒழிய மற்றது காட்ட மாட்டார். ஆக அப்பேற்பட்ட அந்த நிலை நம்முடைய அந்த மாணிக்கவாசகர் பெருமானுடைய அந்த ஓரொரு கால் எம்பெருமான் என்றே நம்பெருமான் என்று தொடங்குகின்ற இந்த பாடலில் அந்த பெண்களினுடைய நிலை, அந்த கோயிலில் திருக்கோயிலில் வழிபடக்கூடிய அந்த பெண்களின் நிலை பித்து பிடித்தவள் போல இருக்கின்றாள் என்று. ஆக அந்த நிலையினை நமக்கு அற்புதமாக காட்டுகிறார். இன்றைக்கு நம்ம இதை சொல்லிட்டு மீதியை நாளைக்கு தொடர்ந்து சொல்லலாம். இப்போ சிவநாமாவளிகளை ஏன்னா நாம் சிவநாமாவளிகளை இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. சிவநாமாவளிகள் நாம் சொல்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான ஒன்று. ஆமாம், இது வேணால் பின்னாடி சொல்லுவோம். இப்போ நான் சொல்கிறேன், எல்லோரும் பின்னாடி நீங்கள் சொல்லுங்கள். எல்லோரும் நீங்கள் ஆடியன்ஸ் பூரா சொன்னீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு வலிமை சக்தி, நம்முடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். 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 சிவ 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 சிவாய நம ஓம். ஹர 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 ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம். அருணாச்சலம் சிவ சிவாய நம ஓம். அண்ணாமலை சிவ சிவாய நம ஓம். அருணாச்சலம் சிவ சிவாய நம ஓம். இன்னம்பர் ஈசா சிவாய நம ஓம். ஈங்கோர் மலையாய் சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். உண்மை பொருளே சிவாய நம ஓம். ஊழி ஏளான சிவாய நம ஓம். எழுத்தறிநாதரே சிவாய நம ஓம். ஏகம்பம் மேயாய் சிவாய நம ஓம்.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஒற்றியூர் உள்ளாய் சிவாய நம ஓம். ஓணம் காந்தேஸ்வரா சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். ஹர 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 ஹராய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். அதாவது திருவம்பாவை இல்லங்கள் தோறும் திருவம்பாவை வழிபாடு இருக்கணும்னு ஒரு நாமாவளி சகோதரி கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன், பின்னாடி எல்லாரும் சொல்லுங்கள். அன்னை சிவகாமி அம்மை உடனாய தில்லை ஆடவல்லான் திருவடிகள் போற்றி. அதை பின்னாடி சொல்ல போற்றி போற்றி சொல்லுமா. அன்னை சிவகாமி அம்மை உடனாய தில்லை ஆடவல்லான் திருவடிகள். அன்னை சிவகாமி அம்மை உடனாய மதுரை கூத்த பெருமான் திருவடிகள். அன்னை சிவகாமி அம்மை உடனான குற்றால குத்த பெருமான் திருவடிகள். அன்னை சிவகாமி அம்மை உடனாய கரிசூழ்ந்த மங்கலம் கூத்த பெருமான் திருவடிகள். அன்னை சிவகாமி அம்மை உடனாய கருவேலன்குளம் கூத்த பெருமான் திருவடிகள். அன்னை சிவகாமி அம்மை உடனாய கட்டாரி மங்கலம் கூத்த பெருமான் திருவடிகள். அன்னை சிவகாமி அம்மை உடனாய செப்பறை அழகிய கூத்த பெருமான் திருவடிகள். அன்னை சிவகாமி அம்மை உடனாய நெல்லை தாமரசபை கூத்த பெருமான் திருவடிகள். அன்னை விசாலாட்சி அம்மை உடனாய காசி விஸ்வநாதர் திருவடிகள். அன்னை கற்பகாம்பாள் உடனாய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருவடிகள். அன்னை காமாட்சி அம்மை உடனாய காஞ்சி ஏகம்பரேஸ்வரர் திருவடிகள். அன்னை கமலாம்பாள் உடனாய திருவாரூர் தியாகராச பெருமான் திருவடிகள். அன்னை யோகாம்பாள் உடனாய திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி திருவடிகள். அன்னை அபிராமி அம்மை உடனாய திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் திருவடிகள். அன்னை அங்கையர் கன்னியம்மை உடனாய மதுரை சொக்கநாத பெருமான் திருவடிகள். அன்னை மங்களேஸ்வரி அம்மை உடனாய உத்தரகோச மங்கை மங்களேஸ்வரர் திருவடிகள். அன்னை உண்ணாமுலை அம்மாள் உடனாய அண்ணாமலை அருணாசல பெருமான் திருவடிகள். அன்னை கோமதி அம்பாள் உடனாய சங்கரங்கோயில் சங்கரலிங்கநாயர் திருவடிகள். அன்னை வடிவுடை நாயகி உடனாய அருள்முகி நெல்லையப்பர் திருவடிகள். அன்னை சிவகாமி அம்மை உடனாய நெல்லை பெரிய சபாபதி திருவடிகள். அன்னை காரைக்கால் அம்மையார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம். இல்லங்கள் தோறும் என்று திருவம்பாவை வழிபாடு மிக சிறப்பாக, ஏனென்றால் வீட்லேயும் நீங்கள் நடராஜ பெருமான் படத்தை வச்சு இந்த 10 நாட்களும் பூஜை நைவேத்தியம் பண்ணி பண்ணுறது ஒரு சிறப்பு. ஏன்னா நடராஜ பெருமான் திருநடனம், அதனால் நீங்கள் நம்ம தெற்க பார்க்க தான் வைக்கணும் இல்லை, கிழக்க பார்க்கையும் வைத்து வீட்டில் வச்சு வழிபடலாம். தெற்கு பார்க்க வசதி இருந்ததுன்னா தெற்கு நோக்கி வைத்து அதில் இது பண்ணுங்க. அந்த நடராஜ பெருமானுடைய அந்த பூஜை, அப்புறம் அந்த போற்றிகள் வேறு ஒன்றும் வேண்டாம். நீங்கள் காலையில் விளக்கு பொருத்திட்டு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. ஏன்னா அந்த அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 11 பாட்டிலையும் போற்றி போற்றின்னு மொத்தம் 108 போற்றிகள் வரும். அது நீங்கள் மலர் அர்ச்சனை செய்வதற்கு சமம். ஒவ்வொரு போற்றிகளை நீங்கள் மலர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் அதை சொல்லும்போதே ஒவ்வொரு மலரை நினச்சிக்கணும். மனசில் ஒவ்வொரு மலரை நினச்சிக்கிட்டு அந்த ஒவ்வொரு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்று ஒவ்வொரு வரியும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே 108 மலர்களை வைத்து அர்ச்சனை செய்வதற்கு சமம். ஆக அந்த நடராஜ பெருமானுடைய படத்தை வைத்து நாம் கண்டிப்பாக வீட்டில் பூஜை செய்யலாம், சிறப்பாக செய்யலாம். காலையில் மற்ற நாட்களில் திருவிளக்கு ஏற்றின உடனே அந்த வேற்றாகி விண்ணாகி பாடலை காலையும் மாலையும் சொன்னால் அது வேதத்தினுடைய கருத்துக்கள், பெருமானுடைய சிவபெருமானே சொல்லி அதை அப்புறம் நாவுக்கரசு பெருமானுடைய எண்ணத்திலே உதித்த அந்த வார்த்தைகள், அவ்வளோ வேதத்தினுடைய சரத்துக்கள் அதில் இருக்கிறது. சைவ சித்தாந்த கருத்துக்களும் இருக்கிறது.
அதனால் இந்த திருவம்பாவை திருவம்பாவை பாடல் முழுவதும், அதுவும் திருப்பள்ளி எழுச்சி, இந்த 30 நாட்கள் நாம் கோயிலில் பாடுறோம். அதனால் நல்லா பாடுங்க. இப்போ சகோதரிகளாம் அருமையாக பாடுறாங்க. பாடலை காதால் கேட்டால் கூட போதும். ஏன்னா இந்த திருமுறையில் உள்ள விசேஷமே அதான். இந்த திருமுறை பாடல்களை நம்முடைய காதினாலே கேட்டாலே போதும், நமக்கு நம்முடைய இருக்கின்ற தீவினைகள் எல்லாம் ஓடி வரும், நல்ல பலன்கள் கிடைக்கும், ஏராளமான நம்ம வேண்டிய வரங்களெல்லாம் தருவான் எம்பெருமான். அப்பேற்பட்ட சக்தி. ஏன்னா ஞானசம்பந்தர் பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் 3 பேரும் ரொம்ப அவர்கள் கஷ்டப்பட்டு, அதுலேயும் பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் ஞானசம்பந்தராத ஒரு பக்தி மார்க்கத்திலே போயிட்டார். பக்தி மார்க்கத்திலே போயிட்டு கடைசியில் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க, அவர் தந்தையார் சிவபாத இருதயர் கல்யாணம் பண்ணி வைக்க போனார். இவர் வேண்டாம் வேண்டான்னார். இவர் கடைசியில் கல்யாணம் பண்ணுவேன். அவர் சிவபாத இருதயர் சொல்லி ஞானசம்பந்தர பெருமானை ஒத்துக்க வச்சார். அப்போவே அவர் பெருமான்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணார். ஞானசம்பந்தர் பெருமான், நான் கல்யாணம் ஆன உடனே நான் இல்லறத்தில் ஈடுபட விரும்பலை, பெருமானே என்னை ஜோதியோடு கலந்துக்க, நான் முக்தி அடைய விரும்புகிறேன்னு. திருநல்லூர் பெருமணம் என்ற ஊர் இப்போது ஆச்சால்புரம் என்று சொல்லப்படுகிறது, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கு. அந்த திருநல்லூர் பெருமணத்தில் ஞானசம்பந்தர் பெருமானுக்கு திருமணம். அவருடைய மனைவி பெயர் தோத்திர பூர்ணாம்பிகை. அங்கே திருமணத்திற்கு நாயன்மார்கள் சிலர் மற்றும் அடியார்கள் பெருமக்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் பெருமான் தான் மட்டும் நினச்சிருந்தா முக்தி அடையணும்னு போனான். மற்றவங்களாம் வேண்டாம், நான் மட்டும் முக்தி அடைஞ்சா போகிறோம் அப்படின்னு. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. அந்த திருநல்லூர் பெருமணத்திலே திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை அடியார் பெருமக்களையும் அத்தனை பெருமக்களையும் ஒன்றாக அழைத்து கொண்டு அந்த திருக்கோயிலை கருவறைக்கு அடுத்தால ஒரு அறை இருக்கிறது. அங்கு மிகப்பெரிய ஒரு ஜோதி தோன்றியது. அந்த ஜோதி தோன்றினோடனே அடியார் பெருமக்களை எல்லாம் உள்ளே போக சொன்னார். உடனே ஒவ்வொருத்தராக உள்ளே போனாங்க. கடைசியில் தன்னுடைய மனைவி தோத்திர பூர்ணாம்பியை உள்ளே போக சொன்னார். அப்போ ஒரு பெண்ணானவள் வெளியே கோயிலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கார். ஞானசம்பந்தர் பெருமான் பார்க்குறார். ஏம்மா அங்கே நிற்க, நீ உள்ளவான்னு. உடனே அவர் சொன்னார், அந்த பெண் வெளியே இருந்து சொல்ல, நாங்கள் உள்ளே கும்பிடக்கூடாது, நந்தியம் பெருமானுக்கு அந்த பக்கம் நாங்கள் வரக்கூடாது, அதனால தான் நான் வெளியே நின்று நிற்கேன்னு. யார் சொன்னது? அப்படி எந்தவித சட்டமும் யாரும் போடவில்லை. ஆண்டவன் இறைவன் எப்படி ஒன்றும் போடலை. எந்த மக்களும் யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அவள் சொல்லுவாள், நான் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவள்னு. இல்லை, நீ வான்னு சொல்லி அவளையும் உள்ளே போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஞானசம்பந்தர் பெருமான் உள்ளே அந்த ஜோதியோடு கலப்பார். அப்போ கலக்கிறதுக்கு முன்னாடி பாடினதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று அந்த பாடிய பாடல் அவர் சீர்காழியில் பாடினார். குளத்தங்கரையில் தோடுடைய செவியன் என்று பாடலை தொடங்கினார். அந்த உமையம்மையினுடைய திருப்பாலை அருந்தி அந்த 3 வயது பாலகனாக இருக்கின்ற பொழுது பாடலை பாடினார். பின்னாடி பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று கிட்டத்தட்ட 4000க்கு மேலே பாடல்களை பாடி கடைசியாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற பாடலை பாடி ஜோதியோடு கலக்கிறார். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் அந்த காலத்தில் அவங்க அடியார் பெருமக்கள் எல்லாமே அப்படி சூடம் எப்படி காற்றுல எரிஞ்சு அப்படியே கரையுமோ அது மாதிரி கரைஞ்சி போயிடுவாங்க. அவருடைய உடலோ அதோ ஒன்றுமே கிடைக்காது. அந்த வழியில் வந்தவர் தான் பின்னாடி வள்ளலார் சுவாமிகளும் அதே வழியில் வந்து தான் அவர் காற்றாக கரைஞ்சி வடலூரில் போனார். ஏன்னா அந்த அவ்வளவு பவர் சக்தி உண்டு. அதனால தான் அந்த காலத்தில் பெரிய பெரிய சித்தர்கள் முனிவர்களெல்லாம் உள்ள அடக்கம் பண்ணும்போது அவங்கள கிடத்தி அடக்கம் பண்ண மாட்டாங்க, அமர்ந்த நிலையிலே தான் வைப்பாங்க பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம். அந்த சித்தர்கள் எல்லாம் சிவன் கோயிலாக இருக்கின்றன. நான் நிறைய கோயிலுக்கு ஆய்வு செய்ய நிறைய கிராமங்களுக்கு போவேன். நம்ம திருநெல்வேலி பகுதியிலே மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு சிவாலயம் இருக்கிறது. அது என்னென்னா ஒரு சித்தருடைய சமாதி தான். அது பின்னாலே பெரிய, அதாவது வெளியே அது சொல்ல வேண்டாம் அப்படின்னு அப்படி பெரிய சிவாலயமாகி மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அருள் அலைகள். ஆக சித்தருடைய சமாதிகள் எல்லாம் அந்த காலத்தில் சிவலிங்கம், அதனால தான் அதில் சிவலிங்கத்தை வைக்கிறாங்க. அவர்கள் அவ்வளவு அருள் பெற்றவர்கள், சக்தி படைத்தவர்கள். அவர்களுடைய வைப்ரேஷன் அருள் இருக்கும். எனவே நம்ம இந்த திருவம்பாவை பாடலை இன்றைக்கு மணி 8 போது பூஜைக்கான நேரம் ஆகிவிட்டது. இன்னும் நாளைய தினம் இன்னும் சில கருத்துக்களை சொல்லி நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பாடலை கொஞ்சம் விளக்கமாக வேகமாக முடிச்சுட்டு மற்ற செய்திகளை சொல்லலாம் என்று சொல்லி இதுவரை பாடிய சகோதரிகள் அவர்கள் எல்லாம் உங்கள் பேரை சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தர்
ஈஸ்வரம். அவங்க சகோதரர் அவர்கள் வந்து தேவாரமணி சுப்பிரமணி என்று தேவார திருமுறைகளை மிக அற்புதமாக இங்கே 10 நாட்களும் திருவம்பாவை பெருமான் நடராஜ பெருமான் முன்னாடி பாடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒரு கருத்தை சொன்னாங்க. என்கிட்ட முன்னாடி நிறைய பேர் கோயில் கேட்பாங்க, சார் நடராஜ பெருமான் படத்தை வீட்டில் வச்சு வணங்கலாமா, இந்த ராமர் படத்தை வச்சு வணங்கலாமா, அது ராமர்னா பட்டாபிஷேகத்தை தான் வணங்கணும், மற்றதை வணங்கக்கூடாது. அப்புறம் பழனி ஆண்டவர் வந்து ராஜ அலங்காரத்தோடு வச்சுக்கிடுவாங்க, மற்றது அப்படிலாம் எந்ததுமே சொல்ல பிற்காலத்தில் நாம் உண்டாக்கிக்கிட்டதான். ஆக நடராஜ பெருமானுடைய இது அதாவது நம்ம கற்சிலையாக சிவலிங்கமாக தான் வச்சு வழிபடக்கூடாது. சாதாரண இதை வச்சு வீட்டில் சிவபூஜை பண்ணலாம், நம்ம எந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணலாம். ஆனால் கற்சிலைகளாக வச்சு பெரிய சிலைகளாக வச்சு தான் உள்ள வீட்டுக்குள்ளே வழிபடக்கூடாதே ஒழிய, ஏன்னா அதுக்குன்னு கருவறை மற்றும் ரொம்ப இதாக இருக்கணும். ஆனால் நடராஜ பெருமானுடைய திருவுருவப் படத்தை வச்சு தாராளமாக வணங்கலாம், மாலை போட்டு. அதனால் அப்படி வணங்கக்கூடாது என்று சில பேர்கிட்ட இருந்தது. நான் வீட்டில் டெய்லி காலையில் நான் 4:30 மணிக்கு எழுந்தோடனே குளிச்சுட்டு பெரிய நடராஜ பெருமானுக்கு மாலையை போட்டு அந்த பாடலை வேற்றாகி மண்ணாகி பாட்டை பாட்டி செய்கிறேன். அந்த படத்தை வெளியே தனியாக இருக்க படத்தை தனியாக விளக்கு முன்னாடி வச்சு மாலையை போட்டு அதுக்குரிய இதை சொல்லி ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லி, ஆக இந்த 10 நாளும் நம்ம சிவபூஜை செய்யாட்டாலும் பரவாயில்ல, இந்த நடராஜ பெருமான் முன்னாடி ஓம் நம சிவாயா சொல்லி இதை சொன்னாலே போகும், வேற்றாகி விண்ணாகி பாட்டை பாடினாலே போகும். ஆனால் நடராஜ பெருமானுடைய திருவுருவப்படத்தை தாராளமாக வைத்து வணங்கலாம். அப்படி எந்த ஒரு ஆதீனங்களோ எந்த ஒரு இவங்களோ யாரும் சொல்லலை. சும்மா இடையில உள்ளவங்க ஏதாவது சும்மா இது பண்ணி சொல்லுவாங்க, நடராஜர் ஆடுற மாதிரி வீடு ஆடி போயிடும் அப்படின்னு. அப்படியா? ஏன் நடராஜ பெருமானை எவ்வளோ செல்வத்தை தராரு, அது மாதிரி தாராருன்னு நாம் நினைப்போமே. அவர் எவ்வளவு இதை தாராரு, மகிழ்ச்சியை தாரார், சந்தோஷத்தை தாரார், மன நிம்மதியை தாரார், மற்ற இதை கொடுக்குறார். அதை ஏன்னா அந்த கனகதாரா சோத்திரம்னு ஒரு தோத்திரம் இருக்குது, அதை பாடினா தங்கமழை பெய்யுங்க. உண்மையில் தங்கமழை உடனே பெஞ்சிடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து கொள்கின்ற முறைகளை பார்த்து எத்தனையோ பேர் பெரிய செல்வந்தர்களாக மாறி இருக்கிறார்கள். அவ்வளவு பவர் அந்த அதில் அந்த கனகதாரா தோத்திரத்தில் மகாலட்சுமியுடைய அருள் பெற்று அந்த இது இருக்குது. அதை போல் ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. அதனால் அந்த இது கிடையாது என்று சொல்லி இந்த திருவம்பாவை பாடல் இந்த விழாவையெல்லாம் மிக சிறப்பாக இந்த கோயிலில் பக்த பேரவை அமைப்பு இப்போ தான் ஒரு 6 மாதம் 7 மாதம் முன்னாடி ஆரம்பித்து ரொம்ப சிறப்பாக செய்துட்டு வராங்க. இந்த கோயில், அப்புறம் செல்வியம்மன் கோயில் மற்றும் இங்கே இருக்கிற கோயிலை உழவாரப்பணி செய்கிறது மற்றதெல்லாம். அதனால் திருக்கோயில் நிர்வாகத்தோடு இணைந்து பக்த பேரவை மாவட்ட தலைவர் குணத்துறை அவர்கள் மற்றும் இந்த திருக்கோயில் அமைப்பாளர் பக்த பேரவை அமைப்பாளர் முத்துக்குமார் அவர்கள், அப்புறம் துணை அமைப்பாளர் சதாசிவம் அவர்கள், இன்னும் பல அன்பர்கள் பக்த பேரவையை சேர்ந்த அன்பர்கள் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட அந்த நம்ம நாதஸ்வரம் வாசிக்கிற ஐயா சொன்னாங்க, முத நாள் சொன்னாங்க, 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இங்கே மேடை போட்டு சொற்பொழிவே நடக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பூஜை நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த சொற்பொழிவு இந்த மாதிரி விழாக்கள் சிறப்பாக இப்போ தான் நடந்திருக்கு. நல்ல பக்த பேரவை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அதனால் இந்த 10 நாட்களும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் 1 மணி நேரம் பேசுகிறோன்னா அந்த 1 மணி நேரம் நீங்கள் 50 புஸ்தகம் படித்ததுக்கு சமம். 50 புத்தகங்களை படிக்க இப்போ நேரம் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த ஒரே நாளில் அந்த அவ்வளவு கருத்துக்களை கேட்க முடியும். அதே மாதிரி திருவம்பாவையினுடைய பாடலுடைய முழு உட்கருத்தை புரிஞ்சிட்டு நீங்கள் பாடும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதைத்தான் மிக அற்புதமாக இந்த திருவம்பாவை பாடல் விளக்க உரை மற்றும் அதை சார்ந்த கருத்துக்களை எல்லாம் அடியார் பெருமக்கள் சொல்லி வருகின்றோம். இதுக்கு இந்த பக்த பேரவை அவர்கள் முத்துக்குமார் சார் அவர்கள் ரொம்ப ஒரு குறுகிய நாளில் தான் ஒரு 4-5 நாளில் விறுவிறுன்னு ஏற்பாடு பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்களோ எல்லாம் சிறப்பாக இருந்த மாதிரி நம்ம திருக்கோயில் அர்ச்சகர் அவர்கள் முரளிதரன் அர்ச்சகர் அவர்கள் மிக சிறப்பாக எல்லா ஏற்பாடையும் உடனே பண்ணிட்டார். அவளும் நல்ல சப்போர்ட். கோயில் நிர்வாகம் மற்றும் பக்த பேரவை இணைந்து சிறப்பாக நடத்துகிறாங்க. அதனால் சகோதரிகள்லாம் இன்னும் நிறைய பாடல்கள் பாடுங்க. இந்த திருவம்பாவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த திருமுறைகள் பலன் தரும் பதியங்கள் இதெல்லாம் அதிகமாக நல்லா பாடுங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய இந்த நிகழ்வுகளை இதில் அந்த திருவம்பாவை கடைசி பாட்டு பாடுறீங்களா, ஏன்னா அதை நிறைவு செய்யணுங்கிறதுக்காக அந்த போற்றி அருளுக என்ற பாடலோடு இந்த இதை நிறைவு செய்கின்றோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் நமது நெல்லை கதிர் டிவி ஒளிப்பதிவு செய்கிறாங்க.
ஒளிப்பதிவு செய்து நெட்டில் ஏற்றுறாங்க. நீங்கள் டெய்லி பார்க்கலாம். இப்போ மிந்தானத்தை ஏற்ற நேற்றே நேற்று பார்த்தோம். அவங்க லட்சுமி சங்கர் நாராயண் பேசுனதை பார்த்தோம். அது மாதிரி நெட்டில் நீங்கள் www நெல்லை கதிர் டிவி இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் பார்க்கலாம். இவங்க இந்த பாடுறது மற்றது எல்லாமே பக்தர்கள் இந்த மற்ற எல்லா நிகழ்வுகளை பார்க்கலாம். அதனால் எல்லோரும் அதில் பார்க்கலாம் என்று 10 நாள் அவங்க அதை தொடர்ந்து எடுத்து நமக்கு நீங்கள் இது வர முடியாட்டாலும் வீட்டில் வச்சு டிவியில் பார்த்துக்கலாம், கம்ப்யூட்டரில் பார்த்துக்கலாம், இதில் பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவர்களுக்கும் கதிர் டிவி அவர்களுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றியை கூறி இன்று அவர்கள் உமா உலகநாதன் பின்னாடி அவங்க மிகச்சிறந்த சங்கரங்கோயிலில் பட்டமுத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சக மகாதான் அவங்க குக்கரோளத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப சைவ சித்தாந்தத்தில் சிறப்பானவங்க. அடுத்தால ஒரு முறை வரும்போது கண்டிப்பாக அவங்கள நம்ம அழைச்சி பேசுவோம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுவது நெல்லை மேத்தித்தா இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளி பணி நிறைவேற்ற ஆசிரியர் புலவர் எம் கந்தகுமார். வணக்கம் இனியவர்களே. திருவம்பாவை பாடல் 20ஆவது பாடல். போற்றி அருளுகனின் ஆதியாம்பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போர்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராங்கிணை அடிகள் போற்றியான் ஆன்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியான் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியான் மார்கழினி ஆடேலோர் எம்பாவாய். சிற்றம்பலம். ஹரஹர மகாதேவா. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாரும் சேர்த்து நிப்பாட்டு பிரசாரம் அதிகாரம் ஐயா கந்தகுமார் அவர்கள் உரைகளை நடத்தியதற்கு கோவில் நிர்வாகம் சார்பாகவும் பக்த பேரவை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பார்வதீபதையே சிவனே போற்றி ராஜாவர்ணோ த்ருவம் தேவ பிரகஸ்பதிகே ध्रुवन्द्रेन्द्रच्चाग्निश्च राष्ट्रन्धारयदा ध्रुवम् ॐ शुक्लामृतं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तिः ॐ मम भारतसमस्तदुर्गक्षेत्रद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रो वा सर्वावस्थान्विदोऽपि स्मरेत् साम्प्रतीशानं तपाज्ञाभ्यन्तरमानदपातकं पापकर्मणा समुपार्जितं श्री शिव 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 स्मरणेनैव भोगादिवशं चेह लोकत्रयकर्णं देव सकलं शिवं मह्यं जगदे शिव शिवः शम्भोः आज्ञेय प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतपरागकल्पे वैवस्वतमन्वन्तरे इष्टां जुलै कलियुगे प्रथमे मासे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे वर्धण्डमध्यमङ्गलकर संवत्सरे दक्षिणायने हेमन्तरः धनुर्मासे शुक्लपक्षे स्वरितो वासरः वासरस्तु पुण्यवर्षत्रायां शुभयोग शुभकर्णे गुणसद्गुणविक्रमविशेषविद्यायां अस्यां वर्तमानाय शुभदिगौ उत्तराषाढानक्षत्रे धनुराज्यस्य शुभं नम्यः सदमकृष्णराजस्य मङ्गलसुन्दरीनमयः उत्तरपुरुषपदानक्षत्रमीनरस्य रामकृष्णनमयः मोहिनीनक्षत्रे शुभराजस्य विद्याराजलक्ष्मीनमयः अनुराधानक्षत्रराजस्य नवनीरामकृष्णनमयः सदवशुभराजस्य कर्णानमयः अविरूपाणा आर्द्रानक्षत्रे मिथुनराजस्य राममूर्तिनमयः आदिनक्षत्रे गणराज्यस्य सबरिमल्लिकानमयः अपपरिनक्षत्रे मेषराजस्य शिवशङ्करीनमयः पूर्वनक्षत्रस्य रामसूर्यानमयः आर्द्रानक्षत्रपतिनराजस्य लक्ष्मणं नामयः पूर्वपुरुषोत्तमराजस्य चित्रानमयः आर्द्रानमुदिनराजस्य हरिरामकुमारनमयः सुडुम्बाणां मूलानक्षत्रधनुराजस्य सुन्दरेशन्नमयः कृत्तिकाण्डरुपराजस्य अन्नम्माळनमयः स्वातिनक्षत्रराजस्य मुत्तूरामलिङ्गनमयः पूर्वपुरुषपदनक्षत्रमीनराजस्य सरस्वतीनमयः रोहिणीनक्षत्रशुभराजस्य प्रसन्नानमयः ब्रह्मनक्षत्रराजस्य अनन्तनमयः सुडुम्बाणां मखानक्षत्रसिंहराजस्य वळित्तुरे रामन्नमयः हस्तान्तकन्याराजस्य गोमतीनमयः मिर्गशीर्षोन् मधुनराजस्य मुत्तुस्वामिनमयः पूर्णनिमराजस्य शारदानमयः अवयोगो सकुटुम्बाणां क्षेम स्थैर्य धैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्याणां अभिवृद्ध्यर्थं धनकनक वस्तु भागनादि लक्ष्मी कटाक्षित्यर्थं श्री शिवगामी अंबिका समेताय आनंद नटराज स्वामी पादारविंदप्रसादात् तृतीय दिन विशेषतः पूजा अहं सद्य
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.